32க்கு மேல நம்ம வந்து பார்க்கணும் கணக்கு. ஓகே, 1வது காண்டம் 9வது அத்தியாயம் 32வது ஸ்லோகத்துக்கு மேல நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, அப்ப நீங்க வந்து இந்த 29ல இருந்து நீங்க வந்து பார்க்கணும். இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா 29வது ஸ்லோகத்துல இருந்து 43வது ஸ்லோகம் வரைக்கும் நீங்க வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கேண்டோ chapter 9 text 29. இதுக்கு மேலதான் நீங்க வந்து அந்த தொடர்பை நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே, இப்ப 29ல நம்ம பார்த்தோம்னாக்கா பீஷ்மர் வந்து அந்த நேரத்துல வந்து உத்தராயண காலம் வந்து வருது. உத்தராயண காலம் வந்து வந்த உடனே பீஷ்மர் அப்ப என்ன பண்றாரு, 30வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னாக்கா, நிறைய போர்களையும் நிறைய உபதேசங்களையும் கொடுத்த பீஷ்மர் அப்ப என்ன பண்றாரு, the man who spoke on different subjects with thousands of meaning and who fought thousands of battle, ஆயிரம் போர்ல வந்து ஈடுபட்ட அந்த பீஷ்மர் என்ன பண்றாரு, withdrew his mind from everything and fixed his eyes on Sri Krishna. அப்ப அவருடைய புலன்களுடைய செயல்கள் எல்லாம் வந்து ஒரு இடத்துல எடுத்துட்டு எல்லாத்தையும் கிருஷ்ணன் மீது வந்து அவர் வந்து அந்த நினைவை வந்து அங்க சாத்துறாரு என்றது வந்து 30வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் வந்து 31ல வந்து இங்க பிரபு என்ன சொல்றாருனாக்கா, 31ல வந்து அந்த மாதிரி பீஷ்மரோட புலன்லாம் அடக்கி கிருஷ்ணர் மீது வந்து அவர் வந்து தியானம் இல்லைன்னா அவருடைய சிந்தனையை வந்து கிருஷ்ணர் மீது வைக்கும் பொழுது 2 விஷயங்கள் அங்க வந்து பீஷ்மருக்கு நடக்குது என்று வந்து பிரபு சொல்றாரு. ஒண்ணு வந்து he was at once free from all material inconspicuousness, பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான அமங்கலமான விஷயத்திலிருந்து அவர் வந்து விடுபடுகிறார். 2வது, உடல் ரீதியாக அந்த அம்பால தாக்கப்பட்ட அந்த வழியிலிருந்து வந்து அவர் மீள்றார் என்றது பிரபு 2 பாயிண்ட் நீங்க சொல்றாரு. 31. இப்ப நம்ம 32ல இருந்து 42, 43 வரைக்கும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதுலதான் வந்து பீஷ்மர் வந்து கடைசியா அவர் பேசுற வார்த்தைகள், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து நம்ம வந்து இந்த 32ல இருந்து 42 வரைக்கும் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 32 வந்து 42 வந்து இது வந்து தனி வந்து ஒரு செக்ஷன். இந்த சாப்டர்ல வந்து இது வந்து இந்த சாப்டர்ல இது வந்து இது வந்து 5வது பிரிவு. இந்த சாப்டர்ல இது வந்து 5வது பிரிவு, 24ல இருந்து 43. ஸோ இப்ப நம்ம வந்து 32வது ஸ்லோகத்திற்கு மேல நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த 32வது ஸ்லோகத்துக்கு மேல நம்ம பார்க்கணும்னாக்கா இதை வந்து 2 வகையா நம்ம வந்து இதை பிரிக்கணும், இந்த எல்லா ஸ்லோகங்களையும். அதாவது பீஷ்மர் வந்து என்ன பண்றாருன்னு வந்து நம்ம வந்து பார்க்கணும். இப்ப நம்ம வந்து தெரியும் பீஷ்மர் வந்து அங்க வந்து பிரார்த்தனைகள் பண்ண போறாரு என்பது தெரியும். அப்போ அந்த பீஷ்மருடைய பிரார்த்தனைகளை வந்து 2 வகையாக நம்ம பிரிச்சு பார்க்கணும். ஒண்ணு வந்து அவர் பண்ணக்கூடிய பிரார்த்தனைகள் வந்து எவ்வாறு இருக்குது என்பது வந்து 4 வகையா பிரிக்கிறாங்க. இந்த மாதிரி பிரார்த்தனைகள் பண்றாரு என்று 4 பிரிக்கிறாங்க. அதே போல பகவானுடைய குறிப்பிட்ட ரூபத்தை குறித்து அவர் தியானம் பண்றாரு. ஓகேங்களா, அது வந்து 8ஆக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இந்த வரக்கூடிய இந்த ஸ்லோகங்கள்ல 4 வகையான பிரார்த்தனைகள் வந்து பீஷ்மர் செய்யறாரு. அந்த 4 வகையான பிரார்த்தனைகளை 8 வகையான கிருஷ்ணருடைய ரூபத்தின் மீது வந்து அந்த பிரார்த்தனை வந்து அவர் செலுத்துறாரு என்பதை வந்து இந்த வரக்கூடிய ஸ்லோகங்களில் நாம் வந்து பார்க்க முடியும். ஓகே,
சோ அந்த 4 வகையான பிரார்த்தனைகள் அது என்னன்னாக்கா, முதல் ஃபுல் அப்சார்ப்ஷன், அதாவது பகவான் மீது முழுவதான ஒரு ஆழ்ந்த நிலையில பீஷ்மர் இருக்கிறாரு. ரெண்டாவது, ஏன் அவர் அந்த ஆழ்ந்த நிலை கிருஷ்ணர் மீது அவ்வளவு ஃபுல் அப்சார்ப்ஷன் இருக்கிறாருனாக்கா, ஏன்னா பகவான் என்பவர் ஃபுல் அட்ராக்ஷன், எல்லாத்தையும் கவரக்கூடியவர். இது 2. மூணாவது, அவருடைய பிரார்த்தனையில் அவர் என்ன சொல்றாருனாக்கா, இந்த மாதிரி பகவான் மீது சிந்தனையை செலுத்தி அவர் எல்லாத்தையும் கவரக்கூடிய கிருஷ்ணர் இருக்கிறதுனால, அதனால எனக்கு என்ன வேணும்னாக்கா, இந்த பௌதிக செயல் இருக்கக்கூடிய விளைவிலிருந்து நான் பாதிக்கப்படக்கூடாது. ஃப்ரீடம் ஃப்ரம் ஃப்ரூட்டி டிசைர். 4வது, என்னுடைய இலக்கு கிருஷ்ணராக தான் இருக்க வேண்டும் என்று 4 வகையான பிரார்த்தனைகளை பீஷ்மரை வைக்கிறாரு. ஓகே, இந்த 4 வகையான பிரார்த்தனைகளை பகவானுடைய 8 வகையான ரூபங்கள்ல அவர் செலுத்துறாரு. ஓகே, 1, பகவானுடைய இந்த பௌதிக உலகத்துல சம்பந்தப்பட்ட ரூபங்கள், அதாவது புருஷ அவதாரங்கள் 1. 2வது, அர்ஜுனனை சார்ந்து இருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய ரூபம். 3வது, பகவானுடைய அழகை காமிக்கக்கூடிய ரூபம். 4வது, பீஷ்மர் கூட சண்டை போட்ட அந்த கிருஷ்ணருடைய ரூபம் 4. 5வது, எல்லா போர் வீரர்களும் செத்து போயிட்டாங்க இல்லையா, அவர்களுக்கு கிருஷ்ணர் கொடுத்த அந்த கருணை, அந்த ரூபம். 6வது, பகவான் கோபிமார்கள் கூடிய சம்பந்தப்பட்ட அந்த ரூபம். 7வது, கிருஷ்ணர் ராஜசூய யஜ்யம் நடத்தும் பொழுது அங்க அவர் போறாரு, அந்த ரூபம். 8வது, பகவான் எல்லாருடைய இருதயத்திலும் இருக்கிறாரு, அவர்தான் என் முன்னாடியும் இருக்கிறாரு கிருஷ்ணர். இதுதான் இந்த 8 வகையான ரூபங்கள் மீது 4 வகையான பிரார்த்தனைகளை பீஷ்மர் வைக்கிறார். ஓகே ஓகே 4 வகையான பிரார்த்தனைகள் திரும்பி சொல்றேன். ஃபுல் அப்சார்ப்ஷன், பகவான் மீது முழு கவனமும் அங்க இருக்கிறது. ஏன்னா பகவான் எல்லாத்தையும் கவரக்கூடியவர், ஃபுல் அட்ராக்ஷன் இருக்கு பகவான் கிட்ட. 3வது, பீஷ்மருக்கு இந்த பௌதீக செயல்கள் இருந்து அவருக்கு சம்பந்தம் வேண்டாம் என்று. 3வது, ஃப்ரீடம் ஃப்ரம் ஃப்ரூட்டி டிசையர்ஸ். 4வது, பகவான் தான் என்னுடைய இலக்கு. 4. 8 வகையான ரூபங்கள். 1 பகவான் இந்த பௌதிக உலகத்தை படைக்கிறது, அது முக்கிய புருஷ அவதாரங்கள் ஜீவகோஸ்வாமி சொல்றாரு. 2வது, அர்ஜுனனுக்கு சார்ந்த ரூபம். 3வது, பகவானுடைய அழகு. 4வது, பீஷ்மர் அந்த போர் செய்யும் பொழுது பகவான் அவருக்கு தந்த அந்த ரூபம். 5வது, அங்க இருக்கக்கூடிய போர் வீரர்கள்லாம் செத்து போயிட்டாங்க, அவங்களுடைய நிலை என்ன. 6வது, கிருஷ்ணர் கோபிகளோட இருக்கக்கூடிய அந்த விஷயம். 7வது, ராஜசூய யஜ்யத்துக்கு போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய விஷயம். 8வது, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லாருடைய இருதயத்திலும் இருந்தாலும் அவர் தான் கிருஷ்ணர் என்று இந்த 8 வகையான விஷயத்தை பீஷ்மர் இங்க சொல்றாரு. பீஷ்மர். ஸோ இப்ப நம்ம நான் ஒரு ஸ்லோகமா போக போக அது என்னென்ன கேட்டகரி நான் சொல்லிக்கிட்டே போவேன். எல்லா ஸ்லோகத்திலையும் எல்லா கேட்டகரியும் வராது, நான் சொல்லிக்கிட்டே போறேன், நீங்க பார்த்து எழுதி. இப்ப நம்ம 32வது ஸ்லோகத்துல இருக்கிறோம். ஸ்ரீ பீஷ்மர் பேசுறாரு. ஸ்ரீ பீஷ்ம உவாச்ச இதீமதி உபகல்பித விக்ஷுணா பகவதி சாத்வத புங்கவே விபும்னி ஸ்வசுகம் உபகதே க்வச்சித் விஹார்த்தும் க்வச்சித் விஹர்த்தும் பிரகிருதிம் உபேயுஷி யத் பாவ பிரவாஹ. பீஷ்மதேவர் கூறினார்,
இதுவரை வெவ்வேறு விஷயங்களிலும் கடமைகளிலும் ஈடுபட்டிருந்த எனது சிந்தனை, உணர்வு மற்றும் விருப்பம் ஆகியவற்றை இப்பொழுது நான் சர்வசக்தி படைத்தவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரில் ஈடுபடுத்துவேனாக. அவர் எப்பொழுதும் சுய திருப்தியுடையவர் ஆவார். ஆனால் அவரிடமிருந்துதான் ஜட உலகம் படைக்கப்படுகிறது என்றாலும் அவர் பக்தர்களின் தலைவராக இருப்பதால் ஜட உலகில் அவதரித்து தெய்வீக இன்பத்தை அவர் அனுபவிக்கின்றார். ஓகே, இப்போ நீங்க வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஒத்து பார்க்கணும். இது எல்லாத்தையுமே மேல் வாரியா பார்த்தா இது புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டம். இது வந்து ஸோ நீங்க வந்து முதல்ல வந்து முன்னாடி ஸ்லோகத்துக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம்னாக்கா கிருஷ்ணருடைய பெருமைகள் எல்லாம் வந்து பீஷ்மர் வந்து சொல்றாரு. அத்ய நாராயணா புமான் சர்வாத்மனஹா என்று இந்த விஷயங்கள்லாம் சொல்றாரு. ஏன்னா யுதிஷ்டிர மகாராஜா கிட்ட சொல்றாரு, பகவான் திட்டத்தை நீ ஃபாலோ பண்ணுன்னு சொல்லும் பொழுது அந்த பகவான் எப்பேற்பட்டவர் என்பதை வந்து பீஷ்மர் சாதிக்கிறாங்க. சர்வாத்மனஹா எல்லா இடத்துல இருக்கிறார். ஆத்ய நாராயணகா அவர் தான் ஆதி. புமான், அப்புறம் 4 விஷயங்கள். எத்தனை ஸ்லோகம் இருங்க பாக்குறேன், பார்த்தா நீங்க ரெஃபர் பண்ணலாம். அது 18வது ஸ்லோகத்துல நீங்க வந்து பார்க்கலாம். சாக்ஷாத் பகவான் அத்யோ நாராயணா புமான் மோகயான் மோய லோக கீத சரித்த விஷ்ணிசு என்ற இந்த 4 விஷயத்தை வந்து பீஷ்மர் வந்து சொல்றாரு 18வது ஸ்லோகத்துல. அப்போ இப்ப வந்து நம்ம வந்து 32வது ஸ்லோகத்துல வந்து நம்ம இருக்கிறோம். அப்போ இப்ப எங்க என்ன நடக்குதுனாக்கா, பீஷ்மர் வந்து உத்தராயண காலம் வந்த உடனே அவருடைய அந்த செயல்கள் எல்லாம் வந்து அவர் வந்து திறந்துட்டு அவர் வந்து கிளம்புறதுக்கு வந்து அங்க நேரம் வந்துருச்சு அவருக்கு வந்தாங்க. அப்போ இந்த ஸ்லோகத்துல நான் முதலே சொன்னா கூட இங்க வந்து 4 வகையான பிரார்த்தனைகள் 8 வகையான பகவானுடைய ரூபங்கள் மீது வந்து பீஷ்மர் செலுத்துறாரு என்பது நான் சொல்லிட்டேன். அப்போ இந்த 32வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருனாக்கா, நீங்க பாருங்க, பிரபாகர் சொல்றாரு, முதல்ல வந்து பீஷ்மருடைய அந்த 4 வகையான பிரார்த்தனையோடைய முதல் கேட்டகரி என்னன்னாக்கா ஃபுல் அப்சார்ப்ஷன், அதாவது பகவான் மீது முழு கவனமும் அங்க இருக்க வேண்டும். அதனுடைய ஒரு ஸ்லோகம் தான் இது. ஏன்னா பிரபாகர் டிரான்ஸ்லேஷன் சொல்றாரு, let my mind invest my thinking, feeling and willing which is so long engaged in different subject in the all powerful Krishna. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இதற்கு முன்னாடி இந்த புலன்கள் இந்த செயல்கள்லாம் வெவ்வேறு செஞ்சிருக்கலாம் அவரு. இப்ப என்ன சொல்றாரு, ஃபுல் அப்சார்ப்ஷன், முழு கவனமும் எங்க போக வேண்டும், ஆல் பவர்ஃபுல் ஸ்ரீ கிருஷ்ணா. இதுதான் வந்து 32 இருக்கக்கூடிய முதல் பாயிண்ட். அவருடைய கவனங்கள் எல்லாம் வந்து கிருஷ்ணர் மீது தான் இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. அடுத்த கேள்வி, எந்த ரூபத்துல என்பது ஸ்லோகத்துல இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா இருக்கு. டிரான்ஸ்லேஷன் சொல்றாரு, he enjoys transcendental pleasure by descending to the material world. பிரபா சொல்ற டிரான்ஸ்லேஷன்ல ரைட் தானே? அனுசராரு பகவான் வந்து இந்த பௌதிக உலகத்துக்கு வரார். அப்ப பீஷ்மரங்க என்ன பிரார்த்தனை பண்றாரு, என்னுடைய சிந்தனை எல்லாமே வந்து பகவான் மீது, என்னுடைய திங்கிங், ஃபீலிங், வில்லிங், அதாவது வந்து என்ன சொல்லிருக்காங்க தமிழ்ல, சிந்தனை, உணர்வு, விருப்பம், இது எல்லாமே இதற்கு முன்னாடி வந்து டிஃபரண்ட் சப்ஜெக்ட் அண்ட் ஆக்குபேஷனல் டியூட்டிஸ் ரைட் தானே? அது என்ன சொல்றாங்க, வெவ்வேறு வகையான which were so long engaged in different subjects and occupational duties. Translation. படிங்க, let my mind invest my thinking. படிங்க, இதுவரை வெவ்வேறு விஷயங்களிலும் கடமைகளிலும் ஈடுபட்டிருந்த எனது சிந்தனை, உணர்வு மற்றும் விருப்பம் ஆகியவற்றை இப்பொழுது நான் சர்வசக்தி படைத்தவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரில் ஈடுபடுகிறேன். இதுவரை புரியுதா உங்களுக்கு? அப்ப இதுவரை வெவ்வேறு விஷயங்கள். அப்ப அந்த வெவ்வேறு விஷயங்கள் எங்க நடக்குது? இல்ல, எங்க நடக்குது? எந்த உலகத்துல நடக்குது? பௌதீக உலகத்துல நடக்குது. அதனாலதான் பீஷ்மர் சொல்றாரு, அந்த புருஷ அவதாரத்தை ரெஃபர் பண்றாரு. புரியுதா உங்களுக்கு?
அப்ப பீஷ்மர் இங்க வாழும் பொழுது அவருடைய சிந்தனைகள் எல்லாமே வந்து வெவ்வேறு விஷயங்கள்ல அது எல்லாத்தையுமே இழுக்கிறாரு. சோ அந்த வெவ்வேறு விஷயங்கள் எங்க நடக்குது? ஜட உலகத்துல. அப்ப ஜட உலகத்தை படைக்கிறது யாரு? பகவான் கிருஷ்ணர். அந்த ஜட உலகத்தை படைக்கிறது நேரடியாக கிருஷ்ணர் படைக்கிறாரான்னு கேட்டா ஜீவகோஸ்வாமி சொல்றாரு இல்ல, புருஷ அவதாரங்கள் அதை செய்யறாங்க. அப்ப பீஷ்மர் என்ன சொல்ல முயற்சி பண்றாருனாக்கா, என்னுடைய சிந்தனை எல்லாம் கிருஷ்ணன் மீது இருக்கட்டும், இது வரைக்கும் இந்த பௌதிக உலகத்துல நான் செஞ்சதெல்லாம் போதும், அதற்கும் நீதான் காரணம், ஏன்னா இந்த பௌதிக சக்தியும் நீதான் படைக்கிறேன் என்பதுன்னு சொல்றாரு. ஓகே, புரியுதா உங்களுக்கு? அப்போ இங்க வந்து நம்ம என்ன பிரபாட்ல சொல்றாரு பாருங்க, pure devotees of the Lord have no desire other than the service of the Lord, therefore they are called satvata. அதான் சாத்வதாம் பதிஹின்னு வந்து ஒரு வார்த்தை இருக்கும் அந்த ஸ்லோகத்துல. அப்ப the Lord is the chief among the sattvatas. சாத்வதாம் பதி, பகவான் தான் அதற்கு வந்து தலை சிறந்தவர் என்றது வந்து இங்கே இந்த பிரபல் சொல்றாரு. Unless one is purified from all sorts of material desires, the Lord does not become one's leader. ஒருத்தனுக்கு வந்து இந்த பௌதிக ஆசைலாம் போகாத வரைக்கும் பகவான் வந்து உங்களோட லீடர் ஆக மாட்டார். சொல்றாரு பிரபல்ல, desires cannot be wiped out, but they have to be purified. ஆசைகள்லாம் வந்து சும்மா இல்லாம இருக்க முடியாது, திசையை மாத்தணும். இதான் வந்து இங்க சொல்றாரு. அப்போ இங்க வந்து நம்ம ஆச்சாரியர்கள் வந்து ஒரு கருத்து எடுக்கிறாரு, முக்கியமான விஷயம் ஜெகத்தாக ஒரு கருத்து எடுக்கிறாரு. என்ன சொல்றாருனாக்கா, அந்த கிருஷ்ணர் எப்பேற்பட்ட கிருஷ்ணரு? சர்வாத்மனஹா அத்ய நாராயணா புமான், ரொம்ப உயர்ந்த கிருஷ்ணர். அப்ப அந்த கிருஷ்ணர் வந்து எங்க வந்திருக்கிறாரு? இப்ப யாருக்கிட்ட வந்திருக்கிறாரு? அந்த இடம் எப்படி இருக்கு? பீஷ்மர் எப்படி ரத்தம் ஓடுவது, இந்த சலம் என்னமோ இருக்குதாங்க, ஒரு வீரர் ரத்தம் எல்லாம் இருக்கு. அப்ப அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு மோசமா இருக்கு சிச்சுவேஷன். பகவான் இருந்தாலும் நான் என்ன சொல்றேன் புரியுறதுக்காக சொல்றேன், ரொம்ப ஒரு அசுத்தமான ஒரு இடம் வச்சுக்கோமே புரியுறதுக்கு. அங்க வந்து கிருஷ்ணர் வராரு. இப்போ இங்க வந்து நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு இங்க வந்து ஒரு மினிஸ்டரோ இல்ல வைபியோ வந்தா இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு மரியாதை பண்ணுவோம், ரைட்டா? அப்போ இங்க வந்து கிருஷ்ணர் வந்து அங்க வந்து இருக்கிறாரு. பீஷ்மரால எந்திரிச்சு ஒண்ணும் செய்ய முடியல. அப்ப சொல்றாரு, இருந்தா கிருஷ்ண சக்கரத்தார் இந்த பாயிண்ட்ஸ் விளக்குறாரு. என்ன சொல்றாருனாக்கா, பீஷ்மர் என்ன சொல்றாராம், நான் வந்து உனக்கு ஒரு பரிசை கொடுக்க போறேன் கிருஷ்ணா என்று சொல்றாராம். யாரு? பீஷ்மர். யாருக்கு? ஏன்? ஏன்னா கிருஷ்ணர் அங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுனால. சோ கர்ண மாதிரி டயலாக் எல்லாம் பேசல பீஷ்மர் அங்க. கிருஷ்ணர் பீஷ்மர் அங்க என்ன சொல்றாரு, எனக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனால் therefore I make a gift of my thoughts alone. அப்ப என்ன சொல்றாரு, நான் ஒரு பரிசு கொடுக்குறேன் கிருஷ்ணா, எனக்கு உனக்கு எது? என்னுடைய சிந்தனை உணர்வு எல்லாமே நான் வந்து உனக்கு ஒரு பரிசா கொடுக்குறேன் பீஷ்மர் வந்து அங்க சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஸ்லோகத்தை லிங்க் பண்ணலாம் நீங்க. ஏன்னா ஆரம்பத்தை பிரபு என்ன சொல்றாரு, திங்கிங், விருப்பம். அப்ப இந்த மூணு வந்து பீஷ்மர் வந்து கிருஷ்ணன் மீது சாத்துறாரு. ஆனா விஷ்ணு சக்கரத்தார் என்ன சொல்றாரு, இதை வந்து ஒரு பரிசாக ஒரு ஆஃபரிங்காக கிருஷ்ணருக்கு பீஷ்மர் செய்யறாரு என்றது வந்து ஆச்சாரியர் வந்து அங்கே விளக்குறாரு. அப்போ அங்க பீஷ்மர் சொல்றாரு, ஓகே பரவாயில்ல, அது பெரிய பாயிண்ட்ஸ். அடுத்து 33வது ஸ்லோகத்துல நாம் வந்து பார்க்கலாம். 33 த்ரிபுவன கமனம் தமால வர்ணம், சாரி, த்ரிபுவன கமனம் தமால வர்ணம் ரவிகர கௌரவர அம்பரம் ததானே வபூர் அலக குலாவிருதானாப்ஜம் விஜய ஷகே ரதிர் அஸ்து மே நாவத்யாம். ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனின் நெருங்கிய நண்பராவார். அவர் தமால மரத்தின் நீல நிறத்தை ஒத்த
திவ்யமான உடலுடன் இவ்வுலகில் தோன்றியுள்ளார். 3 கிரக அமைப்புகளில் மேல் மத்திய கீழ் உள்ள அனைவரையும் அவரது உடல் கவர்ந்திழுக்கின்றது. பளபளக்கும் அவரது மஞ்சள் நிற ஆடையும் சந்தன குழம்பினால் வரையப்பட்ட சித்திரங்களை கொண்ட அவரது தாமரை முகமும் என்னை கவர்ந்திழுக்கும் பொருட்டாக அமைய வேண்டும். மேலும் கர்ம பலன்களில் நான் பற்றில்லாமல் இருப்பேனாக. ஓகே, அப்போ பீஷ்மர் என்ன பண்றாரு, அவருடைய பகவானுடைய இது வந்து சும்மா படிச்சிடலாம், இது உள்ளுக்கு நீங்க போய் இறங்கினாதான் அவர் என்ன சொல்றாருன்னே புரிய வரும். நம்ம சும்மா படிச்சுமா இது வந்து இது அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டம். பாருங்க, ஒன்னொன்னா கொண்டு போவாரு, கோபிகர நிலைகளையும் கொண்டு போவாரு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போறாரு. பாயிண்ட் பாருங்க, ப்ரோபர் சொல்றாரு அந்த டிரான்ஸ்லேஷன்ல, ஸ்ரீ கிருஷ்ணா த இன்டிமேட் ஃப்ரெண்ட் ஆஃப் அர்ஜுனா. ஓகே, அப்போ நம்ம வந்து முதல் 2 சொன்னாப்புல 2 வகையான பிரிவுகளை நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு, பீஷ்மர் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை எப்படி இருக்குது, எந்த ரூபத்தை சார்ந்து இருக்குது. 2. சோ இந்த பிரார்த்தனை எப்படி இருக்குது, எப்படி ஃபுல் அட்ராக்ஷன், முழு கவனமும் கிருஷ்ணர் மீது இருக்க வேண்டும். ஏன்னா மே ஹீஸ் கிளிட்டரிங் yellow dress and his lotus face, பகவானுடைய மஞ்சள் ஆடை, தாமரை முகம், கவர்ட் வித் பெயிண்டிங்ஸ், நல்ல அழகான சந்தனத்தால வரியப்பட்ட சித்திரங்கள், be the object of my attraction, அதுவே என்னுடைய கவர்ச்சிகரமாக விஷயமா இருக்கு. ஏன்னா முன்னாடி என்ன சொல்றாரு, இது வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் போதுன்னு சொல்லிட்டாரு, ரைட்டா? இப்ப சொல்றாரு அது எங்க நான் திருப்பணும், கிருஷ்ணர் மீது திருப்பணும். அப்போ பிரபுபாதர் சொல்றாரு, தாழ்ந்த சுகத்தை விட்டு உயர்ந்த சுகம் நீ அனுபவிக்கணும்னாக்கா முதல்ல உயர்ந்த சுகத்துடைய பரம் திருஷ்டுவா நிவர்த்தந்தி, எனக்கு அந்த ஸ்லோகம் என்ன சொல்றாரு, உயர்ந்த சுகத்தை நீ டேஸ்ட் பண்ணிட்டுனா தான் விஷ்ணு தானாக ஒற்றுவர். அப்ப இங்க வந்து பீஷ்மர் சொல்லிட்டே வர்றாரு, என்ன சொல்றாரு, பௌதிக உலகம் சரிதான், ஆனா பௌதீக உலகத்தை விட ரொம்ப கவர்ச்சிகரமான விஷயம் எது, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்று வந்து இங்க சொல்றாரு. அப்போ எந்த ரூபத்துல அவருடைய நாட்டத்தை அங்க திருப்புறாரு, யார் சொல்ல முடியும் பார்க்கலாம், யார் எந்த ரூபம்? முக்கியமா அந்த ஸ்லோகத்துல வந்து ஒரு வார்த்தைகள் வந்து நீங்க பார்க்கலாம், அர்ஜுனனுடைய நண்பன், ரைட்டா? ஏன்னா பீஷ்மர் என்ன பார்க்கிறாரு, அர்ஜுனனுடைய நண்பனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணர். நண்பன்னா இப்ப அந்த நண்பர் என்ன வேலை செய்யறாரு, தேரோட்டியா இருக்கிறாரு. நீங்க அவருடைய அந்த என்ன சொல்றது, அவருடைய அந்த நிலையை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். தேரோட்டியாக அர்ஜுனன் நண்பனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணர் மீது அர்ஜுனன் நண்பனாக இருக்கிறதுனால அவர் சாமானியவர் கிடையாது. தாமரை முகம், அழகான மஞ்சள் ஆடை, நிறைய சித்திரங்கள், சந்தனத்தால வரியப்பட்டது, அவரு என்னுடைய சிந்தனைக்கு இலக்காக இருக்க வேண்டும் என்று பீஷ்மர் தாங்க சாதிக்கிறாரு. இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, பீஷ்மர் வந்து அவருடைய பாஸ்ட் டைம் வைண்ட் அப் பண்ண போறாரு. ஏற்கனவே வந்து பேசுறது நிப்பாட்ட சொல்லிட்டேன், முதல்ல பேசுறத வந்து முதல்ல நிப்பாட்டுறாரு. இதுதான் புத்திசாலி. சாகம் வந்து பேசிக்கிட்டே காப்பாத்து காப்பாத்து, டாக்டர் இன்ஜெக்ஷன் தரும் இல்ல. இதுதான் மகாபாகவதர்களுடைய நிலை. பிரபுபாதர் எப்படி காலத்தை கழிச்சார், பீஷ்மர் எப்படி காலம் கழிக்க, இதுதான் மகாஜான் கிட்ட இருந்து நம்ம வந்து கத்துக்கணுமே தவிர அவங்க அப்படி செஞ்சாங்க நானும் பண்றேன், அவர் அப்படி படிச்சாரு அதெல்லாம் உங்களை காப்பாத்தாது. அதெல்லாம் வந்து சும்மா மனக்கற்பனை. இதுதான் இந்த நிலையை அடையிறதுக்கு பீஷ்மர் என்னென்ன பண்ணிருக்கிறாரு, எவ்வளவு பயிற்சி பண்ணிருக்காரு, அததான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, பாயிண்ட். சொல்றாரு, nowhere in the universe are there. ஏன் வந்து புறப்பாடுல சொல்றாரு, ஏன் வந்து பீஷ்மர் வந்து அந்த கிருஷ்ணர் மீது வந்து அந்த கவனத்தை செலுத்துறாரு? ஏன்னா ஒரு விஷயம் உயர்ந்ததாக இருக்கிறது, அதெல்லாம் தாழ்ந்ததாக இருக்க வேண்டும். அப்ப புறப்பாடுல சொல்றாரு, nowhere in the universe are there such beautiful bodily features as those of Krishna. அப்ப இந்த உலகத்துல, யூனிவர்ஸ்னா பிரபஞ்சத்திலே கிருஷ்ணரை விட அழகான ஒரு விஷயமே கிடையாது சொல்றாரு. Therefore his transcendent body has nothing to do with anything materially created. என்ன பிரபு சொல்றாருனாக்கா, அவர் வந்து இந்த ஜட உலகத்துல அல்லது ஜட விஷயத்துல வந்து
சம்பந்தப்படுவதே இல்லை என்று வந்து பிரபுபார் வந்து அங்க பிரபுல சொல்றாரு. ஓகே, நிறைய இருக்கு. 34. ஓகே, அப்ப நம்ம ஞாபகம் வச்சுங்க, பீஷ்மருடைய பிரார்த்தனைகள் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். முதல்ல பீஷ்மர் சொல்றாரு, என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் வந்து பகவான் பக்கம் திசை திருப்பணும், இதுவரைக்கும் செஞ்சதெல்லாம் போதும். அப்போ இந்த பௌதீக மெட்டீரியல் கிரியேஷன் இருக்கக்கூடிய அந்த ரூபத்தை வந்து அவங்க குறிப்பிட்டு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, என்னுடைய சிந்தனை வந்து எங்க இருக்க வேண்டும், அர்ஜுனனுடைய தோழனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன். அவர் எப்படி இருக்கிறாரு, மஞ்சள் மஞ்சள் ஆடை, தாமரை முகம். அது அப்ப பாயிண்ட் என்னன்னா, பிரபு பாயிண்ட் சொல்றப்பல, அவர் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வர நேரம் அவர் அப்படி இல்ல, அவர் எப்பொழுதுமே அப்படிதான் இருப்பாரு. நம்ம எல்லாம் குளிக்காம பார்க்க முடியாது, நம்ம குளிக்காம நம்மளே பார்க்க பிடிக்காது நம்மளுக்கு. ஆனா கிருஷ்ணர் அப்படி கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் வந்து டிரான்சென்டென்டல் பிரபா சொல்றாரு. ஓகே, 34. இப்போ இதற்கு முன்னாடி வந்து பீஷ்மர் சொல்றாரு, பகவானுடைய அந்த சில நிலைகளை சொல்றாரு, அழகா இருக்கிறாரு என்பதை வந்து சொல்றாரு. அதை விட முடியாமல் 34வது ஸ்லோகத்துல மீண்டும் அதை வந்து விரிவாக்கம் பண்ணி அங்க சொல்றாரு. யுதி துரகோ ராஜோ விதும்ரா விஸ்வாக் கச்சாலுலிதா ஸ்ரமவாரி அலங்கிருதஷே அலங்கிருதாஷே மம நிஷிதா சரைர் விபீட்யமானாம் त्वचि विलसत् कवचेस्तु कृष्णात्मा சிநேகத்தினால் அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் ஏவல் புரிந்த இடமான போர்க்களத்தில் குதிரைகளின் குழம்புகளால் எழுப்பப்பட்ட தூசிகளினால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அலைப்பாயும் கேசம் சாம்பல் நிறமாக மாறியது. மேலும் அவரது பணியினால் விளைந்த வியர்வை முத்துக்கள் அவரது முகத்தை நனைத்தன. எனது கூறிய அம்புகள் தைத்த காயங்களால் அதிகரிக்கப்பட்ட இவ்வளவெல்லா அலங்காரங்களையும் அவர் அனுபவித்தார். என் மனம் ஸ்ரீ கிருஷ்ணரிடமே ஆழ்ந்து விட்டது. ஓகே, இப்ப பீஷ்மர் என்ன சொல்றாரு, பீஷ்மர் வந்து ஒரு சத்திரியர். சத்திரியோட வேலை என்ன, சண்டை போடுறது. இப்போ பிரபா சொல்றாருங்க, சொல்றாப்புல, நீங்க நெக்டர் ஆஃப் டிவோஷன் படிச்சீங்கன்னா பகவான் கூட நீங்க வந்து வெவ்வேறு வகமாக வந்து அவர் கூட வந்து அந்த உறவை வந்து நீங்க பரிமாறிக்கலாம் வந்து பிரபா சொல்லுவாரு. இங்க வந்து வேர்லெஸ், அதாவது வந்து இந்த போர்க்களத்திற்கு சூழ்நிலையை வந்து அவர் சொல்றாரு. இப்போ அந்த எந்த அவருடைய பிரார்த்தனைக்கு எப்படி இருக்குனாக்கா, பகவானுடைய அழகை அங்க வர்ணிக்கிறார். இதற்கு என்ன சொன்னாரு, மஞ்சள் ஆடை, தாமரை முகம், நிறைய சந்தனத்தால வரியப்பட்ட சித்திரங்கள் இருக்குன்னு வந்து அது சொல்லிட்டாரு. அதோட அவர் நிப்பாட்டாம இப்ப சொல்றாரு, கிருஷ்ணனுடைய முடியை பத்தி சொல்றாரு, அந்த குதிரைகளுடைய காலுடைய தூசியில இருக்கக்கூடிய தூசி அவர் மேல பட்டுச்சுன்னு சொல்றாரு, அவருக்கு வேர்க்குதுன்னு சொல்றாரு. All this decoration intensified by the wounds dealt by a sharp arrow. எல்லா வகையான இந்த அலங்காரங்களும் பீஷ்மரா ஏற்படுத்திய அந்த காயங்களால பகவான் அதை அனுபவிக்கிறாராம். நீங்க அதை உத்து கவனிக்கணும். ஏன்னா பீஷ்மர் அம்பு விடுறாரு, எல்லாருமேலையும் படும். ஏன்னா இவரு தேரோட்டியா இருக்கிறாரு. இன்னும் வர ஸ்லோகத்துல பார்க்கலாம், ரத்தம் வந்ததெல்லாம் வந்து ஆச்சாரிய சொல்லுவாங்க. சோ இப்போ வந்து பீஷ்மருக்கு வந்து இந்த அம்பு பட்டனால, பீஷ்மர் வந்து அம்பு விட்டனால பகவான் மீதும் வந்து பட்டிருக்கு. ஆனா இப்ப என்ன பண்றாரு, நல்ல சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு அவன் மூஞ்ச நீங்க போய் தண்ணி ஊத்தி என்ன பண்ணுவான் அவன். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். நல்லா வேஷ்டிலாம் கட்டிக்கிட்டு திலாக்கெல்லாம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் நடந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. பிரபு இது சரணாமிர்தா பிரபு, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, உங்களுக்கு கருணை கொடுக்கணும், சரணாமிர்தா அவர் மேல ஊத்துனா அவர் என்ன பண்ணுவாரு, அதை தூக்கி அட்டிப்பாருங்க வாழி தூக்கி. என்னடா நீ சென்டர் பக்கமே வரமாட்டாங்க, அதோட இன்னும் மோசமானவங்க சொல்லுவீங்க.
இதுதான் பாயிண்ட். ஆனா இப்ப கிருஷ்ணர் இப்ப என்ன பண்றாரு, இதுதான் ஜீவாத்மாவுக்கும் பகவானுக்கும் வித்தியாசம். அவர் பௌதிக சம்பந்தமே படுறது இல்லை, அது சொல்றதுதான் அந்த பாயிண்ட் சொல்றேன். அதுக்காக நம்ம கம்பேர் எல்லாம் பண்ணல. இப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு, நான் உங்களை காயப்படுத்திட்டா உங்களுக்கு அது பிடிக்குமா? ஆனா எனக்கு காயப்படுத்துறதுனா பிடிக்கும்னு வச்சுக்குமே. எனக்கு கத்தியை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஆசைன்னு வச்சுக்குமே, சும்மா கிழிக்கிறதும் இது பண்றதுக்கும். அது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? எனக்கு பிடிக்கலாம். எனக்கு ரொம்ப நேரம் பேசுறதுக்கு ஆசை, உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆசை இல்லை. உதாரணத்துக்கு அதுக்காக எனக்கு பிடிக்கலாம் பேசிக்கிட்டே இருக்க முடியுமா? இல்ல. ஏன்னா உங்களுக்கு அதுல நாட்டம் கிடையாது, அது ஃபோர்ஸ். அப்போ இங்க அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், எழுந்து கிளம்பிடுவோம். ஏங்க போங்கடா, நீங்களும் உங்க ஏதாவது சாப்பாடு, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன் கிளம்பிடுவோம். கிருஷ்ணர் இப்ப என்ன பண்றாரு, சத்திரியனாக இருக்கக்கூடிய பீஷ்மர் அவருடைய இயல்பே அதுதான். அம்பு விடுறது, சண்டை போடுறது, ரத்தத்தை பார்க்கறது. பீஷ்மருக்கு அதை பிடிக்கிறதுனாலதான் பகவான் அதை அனுபவிக்கிறார் என்று ஆச்சரிய விளக்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? பாருங்க, the wounds dealt by my sharp arrow were enjoyed by him. அப்ப பகவான் மீது அங்கங்க காயம் பட்டிருக்குது, அதை அவரு கோவப்படல, அனுபவிக்கிறாரு என்பதை அங்க ஆச்சாரியர்கள் ரோபர்ட் பிற்போட்ல சொல்றாரு. Bhishmadev is a great devotee of the Lord in the relation of servitorship. Servitorship na sevagar. Thus his throwing of his sharp arrows at the transcendental body of the Lord is as good as the worship of another devotee who throws soft roses upon him. சொல்றாரு பிரபா சொல்றாரு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம புஷ்பாபிஷேகம் செய்யறோம்னாக்கா பகவான் மீது நம்ம இந்த ரோஜா இதழ்கள் போடுறோம் இல்லையா, அது சில பக்தர்கள் அது அவங்களுடைய இயல்பு. அதுல இருந்து பகவான் எவ்வளவு இன்பத்தை அனுபவிக்கிறாரோ அதே போல பீஷ்மருடைய அம்புலிருந்து வரக்கூடிய அந்த அம்புடைய காயங்கள் அதேதான் அவருக்கு வித்தியாசம் சொல்றாரு. பாருங்க சொல்றாரு, as good as worship of another devotee who throws soft roses upon him. அவ பகவான் கூட நீங்க எப்படி வேணா உறவு வச்சுக்கலாம் தான் சொல்றாருங்க பிரபா சொல்றாரு. ஓகே, அடுத்து இங்க விஷ்ணு சக்கர தாக்கூர் சொல்றாரு, பீஷ்மரால அந்த அந்த அழகை பேசாம இருக்க முடியல. பேசாம இருக்க முடியலனாக்கா பார்க்க போனா உண்மையிலே ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான், வேர்த்து ஊத்துது, மேலாம் தூசி படிச்சிருக்குன்னா அழகா இருக்குமா அழகா இருக்காதா? உதாரணத்துக்கு நான் கொல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், மேலாம் தூசி பட்டுருச்சு, வேர்த்து ஊத்துது, முடியே இல்லை, தொங்காது கண்டிப்பா. அப்ப எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? யாரும் பார்க்க மாட்டாங்க நம்மள. ஆனா கிருஷ்ணர் அந்த நிலையிலும் அவ்வளோ அழகா இருக்கிறாரு. அதாங்க சொல்றாங்க அஸ்வினி சக்கரவர்த்தி சொல்றாரு, ஈவன் இன் வாட் இஸ் நாட் பியூட்டிஃபுல் பியூட்டி கேன் ஃபவுண்ட் ஆன். அழகு இல்லைனாலும் அழகு அங்க இருக்குது, அது பாக்குறவங்க நல்லதான் இருக்குது. வர ஸ்லோகத்திலையும் இது சொல்லுவாங்க. இப்போ கிருஷ்ணனுடைய அந்த மன்னிக்கும் யாரு பீஷ்மருடைய அந்த கூரான அம்புகள் கிருஷ்ணர் மீது காயப்பட்டதுனால என்ன ஆகுதுனாக்கா, நேத்து நான் பிரபு பேசிட்டு இருந்ததை பத்தி, அது வேற ஒரு கோணம், இது வேற ஒரு கோணத்தை சொல்றாரு அவர். நீங்க பல கோணத்துல சொல்லுவாங்க. என்ன சொல்றாரு, இதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, டிரான்ஸ்லேஷன் பிரபு சொல்றாரு, பகவான் அதை அனுபவிக்கிறார். பகவான் அதை அந்த காயத்தை அனுபவிக்கிறார். விஷ்ணு சக்கர தாக்கூர் சொன்ன உதாரணத்தை வேறொரு கோணத்துல எடுக்கிறாரு. இப்ப என்ன சொல்றாரு, என்ன சொல்றாருனாக்கா, இப்ப கணவனும் மனைவியும் ஒன்னாக இருக்கும் பொழுது மனைவி கணவன் கடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, கணவன் கோவப்படுவாரா? இல்ல, அதுதான் அன்பு. சோ விஷ்ணு சக்கரவர்த்தி சொல்றாரு, பீஷ்மர் அம்பு விட்டாலும் அதனுடைய உள்நோக்கம் என்னது? பிரேமான்னு சொல்றாரு. one should not think that even overcome by the mood of fighting Krishna was ever devoid of prema. அப்போ நீங்க தாமரை போறதும் பிரேம தான், ரோஜா பூ இதழ் போறதும் பிரேம தான். பீஷ்மர் அந்த அம்பை விடுவதும் பகவான் மீது இருக்கக்கூடிய ஒரு பக்தி. இன்னொரு உதாரணம் கொடுக்கிறாரு. Similarly, the woman who inflicts deep wounds upon her beloved, dearer than a million of her life, with her nails and teeth, கையிலையும் பல்லுலையும் உங்க புருஷனுக்கு நீங்க காயப்படுத்திட்டீங்கன்னா, cannot be said
டிவைட் ஆஃப் லவ். புருஷன் பொண்டாடிக்க மேல காதலியில கடிக்கிறான் எவனாச்சும் போய் சொல்லுவான பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட? சொல்ல மாட்டான். ஸோ இதான் பாயிண்ட். இங்க கிருஷ்ண டாக்கூர் வந்து அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அந்த பக்தருக்கு எப்படி அவங்க அன்பு பரிமாறணும் பிடிக்குமோ அதையே பகவான் வந்து ரிசப்ரேட் பண்றாரு. ஆழ்வார் சொல்றாரு இல்லையா, தமருகர்ந்த எம்மேனி அவ்வுருவம் தானேன்னு சொல்றாரு. தமர்னா பக்தர்கள், பக்தர்கள் எது பிடிக்குதோ அந்த உருவத்தை வந்து பகவான் எடுக்கிறார், வந்து ஆழ்வார் எடுக்கிறார் அவருடைய பாசுரத்துல. இங்கேயும் வந்து சொல்றாரு. நிறைய கருத்துக்கள் இருக்கு. சோ இப்ப வந்து ஜீவ கோஸ்வாமி வந்து இது இன்னொரு கோணத்துல எடுக்கிறாரு. இப்ப என்ன சொல்றாரு? கிருஷ்ணர் மீது வந்து அம்பு விடுறது வந்து தப்பா சரியா? இல்ல, நம்ம ஜெனரலா பேசணுமாக்கா, கிருஷ்ணனுக்கு வந்துட்டாரு, கிருஷ்ணரை காயப்படுத்துறது வந்து சரியில்லை, அது தவறுதான், தவறுதான். அப்போ பீஷ்மர் இப்ப என்ன சொல்றாரு? ஜீவகோஸ்வாமி எடுக்கிறாரு இந்த உரையை. என்ன சொல்றாரு? பீஷ்மர் வந்து சொன்னாலும் என்னது பகவான் அனுபவிக்கிறாரு இதெல்லாம். ஆனா ஆழ்ந்த மனசுல அவருக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குதான், பகவானே நம்ம வந்து காயப்படுத்திட்டோம் என்பது. அப்போ அதுக்கும் வந்து அவரு சமாதானத்தை சொல்றாரு. ஏன் வந்து பீஷ்மர் வந்து இந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்னாக்கா, அதாவது கிருஷ்ணரை காயப்படுத்துற அளவுக்கு, அப்கோர்ஸ் அது பிரேமா என்பது வந்து ஒன்னொரு கோணத்துல நம்ம பாக்குறோம். இப்ப ஜீவகோஸ்வாமி வந்து பொதுவா சொல்றாரு, காயப்படுத்துறது தவறு. பீஷ்மர் வந்து மகாஜன், பார்க்க போனா அவர் செஞ்சிருக்க கூடாது, ஆனா அவர் செய்யறாரு. அதற்கு என்ன காரணம்? இல்ல, ஏன்னா அவர் வந்து திரௌபதிக்கு களங்கம் நடக்கும் பொழுது டெமன்ஸ் வந்து சொல்றாரு, அதர்மவாதிகளுக்கு துணை போனதுனால அவருக்கு ஒரு பாடத்தை புகுத்துறதுக்காக கிருஷ்ணர் இந்த டிராமாவை செட்டப் பண்றாருன்னு ஜீவகோஸ்வாமி சொல்றாரு. புரியல? அதாவது இப்ப கிருஷ்ணரை வந்து நான் என்ன கேள்வி இதுதான், கிருஷ்ணரை வந்து அம்பால தாக்குனது சரியா தப்பா? தப்பு. அப்ப பீஷ்மர் வந்து இந்த ஆழ்ந்த அவருடைய இருதயத்துல வந்து இந்த சந்தேகம் வந்து அவருக்கு வருது. அந்த சந்தேகத்துக்கு பதிலும் வந்து அவரே யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறாரு? நான் இந்த தவறு செஞ்சதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நான் அதர்மத்துக்கு துணை போயிருக்கிறேன். எப்ப? குறிப்பாக திரௌபதிக்கு களங்கம் நடக்கும்பொழுது நான் வந்து உதவி செய்யல, துரியோதனனுக்கு நான் போனோம் இல்லையா, அதற்கு ஒரு விளைவாக தான் நான் இந்த நிலையில இருக்குன்னு பீஷ்மர் இந்த தப்பு பண்ணிட்டேன் என்று அவர் சொல்றாரு. புரியுது அவங்களுக்கு? ஆக்சுவலி குறிப்பிட்டு வந்து அவங்க எடுக்கல, ஜெனரலா வந்து ஜீவகோஸ்வாமி என்ன சொல்றாங்கன்னாக்கா, சைட் ஆஃப் த டெமன்ஸ் டியூரிங் த பேட்டில். ஏன்னாக்கா உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே கோர்வை தானே, திரௌபதி கதை, அவருடைய அந்த விசுவாசம், இதெல்லாம் கோர்வை. அவனும் கூட இருந்த அந்த ஒரு காரணத்துக்காக கிருஷ்ணர் இந்த லீலையை செய்து பீஷ்மரை உணர வச்சு அவரே கவலைப்பட வச்சு சொல்றாரு, முடிக்கிறாரு. Krishna did not give up Arjuna in spite of the arrows and dust. This shows affection for his devotee. And though Bhishma has committed offense, Krishna now showered mercy to him. இப்ப இங்க என்ன வந்து பீஷ்ம உணர்றாருனாக்கா, நான் தப்பு பண்ணிருக்கிறேன், தப்புக்கு காரணம் வந்து இதுதான். ஆனாலும் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அந்த அந்த அம்போடைய புண்ணுகளை எல்லாம் சந்தோஷமா அனுபவிக்கிறாரு. அது பகவான் எனக்கு கொடுக்கக்கூடிய கருணை என்று வந்து பீஷ்மர் உணர்றாரு. புரியுதா உங்களுக்கு? இதான் வந்து இங்க பாயிண்ட். அப்ப பீஷ்மர் என்ன சொல்றாரு, ஜீவகோஸ்வாமி எடுக்கிறாரு, என்ன சொல்றாருனாக்கா, ஐயோ இதெல்லாம் ஒரு கெட்ட கனவாவே இருக்கட்டுமே, இதெல்லாம் உண்மையாக இல்லாம இருந்தால் இருக்கலாமே என்பது பேட் ட்ரீம் என்றது ஜீவகோஸ்வாமி வந்து அங்கே எடுக்கிறாரு. ஓகே, இப்ப 34 ஓகே 34 வந்து ரெண்டு விஷயம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வரோம். முதல்ல வந்து பகவானுடைய ஸ்பெசிபிக் ஃபார்ம், ஒன்னு வந்து அவருடைய அழகு என்னன்னாக்கா, அந்த பேட்டில் ஃபீல்ட்ல அந்த வேர்வை,
அந்த தூசி, அந்த சண்டை போடக்கூடிய அந்த நேரத்துல அந்த அம்பை வாங்குறாரு இல்லையா, அதுதான் அவருடைய அழகு. இந்த அழகு எந்த ரூபத்துல இருக்குனாக்கா அர்ஜுனனே சம்பந்தப்பட்டு இருக்குது. நீங்க டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். On the battlefield where Sri Krishna attended Arjuna out of friendship. ரொம்ப சொல்றாரு டிரான்ஸ்லேஷன்ல 34ல நீங்க பாத்துக்கலாம். அது இருக்கா ப்ரோ? புக்ல இருக்கு. Where Krishna attended Arjuna out of friendship. சரிங்களா? அப்போ அர்ஜுனனை சார்ந்த அந்த ரூபம் எப்படி இருக்கு? போர்க்களத்தில் இருக்கக்கூடிய அழகே இல்லாத விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகை வந்து ஸ்பெசிபிக் ஃபார்ம் அந்த இது சொல்றாரு. 35 சபதி ஷபடி ஷகி வச்சோ நிஷம்ய மத்யே நிஜ பரயோர் பலயோ ரதம் நிவேஷ்ய ஸ்தீதவதி பர சைனிகாயுர் அக்ஷ்ணா ரிதவதி பார்த்த ஷகே ரதீர்மமாஸ்து. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது நண்பனின் உத்தரவை ஏற்று அர்ஜுனனுடைய சேனைக்கு துரியோதனின் சேனைக்கும் மத்தியில் தேரை ஓட்டினார். அங்கிருந்த சமயத்திலே தமது கருணை மிகுந்த பார்வையால் எதிரில் உள்ள படையினரை ஆயுளை குறைத்து விட்டார். எதிரியின் மீது பார்வையை செலுத்திய இதை அவர் சாதித்து விட்டார். அந்த கிருஷ்ணரின் மீது என் மனம் நிலை கட்டும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? அப்போ எந்த ரூபத்தை குறிக்குது? ஒன்னு அர்ஜுனனை சம்பந்தப்பட்டது, இன்னொன்னு அங்க இறந்து போன போர் வீரர்களுக்கு சம்பந்தமான ஒரு ரூபம். ஓகே, இப்ப இந்த ஸ்லோகத்துல வந்து என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணன் எல்லாருக்கும் பொதுவானவர். ஏன் அப்படின்னாக்கா இங்க சொல்றாரு, டிரான்ஸ்லேஷன் நீங்க பார்க்கலாம். சோல்ஜர்ஸ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் த ஆப்போசிட் பார்ட்டி பை ஹிஸ் மர்சிஃபுல் கிளான்ஸ். அதாவது பகவான் என்ன பண்றாரு, துரியோதன பக்கம் இருக்கக்கூடிய அந்த செத்து போன, முக்கியமா துரியோதன இருக்கக்கூடிய அந்த செத்து போன அந்த போர் வீரர்களுக்கு என்ன பண்றாரு, அவருடைய கடாட்சத்தை கொடுக்கிறாரு. ஆயுளை குறைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? என்னது? பாவப்பட்டுருச்சு, முடிஞ்சிச்சு, மரணம். மரணம்னாக்கா என்னது? அவனுக்கு அடுத்த நிலை என்ன வர வேண்டும்? விடுதலை. ஏன் அவனுக்கு விடுதலை வரணும்? ஏன்னா கிருஷ்ணனுடைய பாதைப்படுச்சு. ஜெயகோசாமி எடுக்கிறாரு, இது வரைக்கும் செத்து போன அந்த வீரர்கள் செய்த அந்த பிராரப்த கர்மா எல்லாத்தையுமே கிருஷ்ணன் எடுத்துட்டாராம். அதனால அவருடைய வாழ்க்கையை சுருக்கி விட்டார். அப்ப இந்த ஸ்லோகத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம்னாக்கா, கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பாருங்க, இன் obedience of the command of his friend, கிருஷ்ணா entered the battlefield. கூட்டாளிக்காக தேரோட்டியா வந்து வராரு. அது வந்து கிருஷ்ணர் வந்து அவர் பக்தருக்கு செய்யறாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க கிருஷ்ணர் பக்தர் கிடையாது. அவர்களுக்கும் வந்து இவர் வந்து அந்த கருணை வந்து இது பண்றாரு. இது ப்ரோபாட் சொல்றாரு, the Lord diminished the duration of life of the opposite party by his merciful cleanse. It is said that all the fighters assembled by Kurukshetra attained salvation by personally seeing the Lord at the time of death. ஏன்னா கிருஷ்ண கீதை என்ன சொல்றாரு, சாகும் போது என்ன நினைக்கிறியோ அதுதான் நீ வந்து அடுத்த பிறகுல அடைவன்னு சொல்றாரு. இப்ப இவன் செத்து போனா கிருஷ்ணன் தான் பார்த்து செத்து போயிருக்கான். அப்ப அவனோட நிலை இதுதான் என்பதை வந்து அங்க டிரான்ஸ்லேஷன்ல வந்து அங்க சொல்றாங்க. அடுத்து 36. ஓகே, இது வந்து முன்னாடி ஸ்லோகத்துல அவருடைய அந்த எந்த ரூபத்தில்னாக்கா அர்ஜுனனை சம்பந்தப்பட்டு, அடுத்து ஒன்னொன்னு வந்து அந்த போர் வீரர்களுக்கு விடுதலை கொடுத்த அந்த ரூபம். ரெண்டாவது ஃபுல் அட்ராக்ஷன், அவருடைய சிந்தனை எல்லாமே வந்து முழு கவனமும், முழு அட்ராக்ஷன்னா முழு சிந்தனையும் வந்து எது மேல இருக்க வேண்டும்? ஒன்னு அர்ஜுனனுடைய கூட்டாளி மேல இருக்கணும், ஒன்னொன்னு வந்து இந்த போர் வீரர்கள். இந்த அழகான கிருஷ்ணன் மீது அவருடைய ஃபுல் அப்சார்ப்ஷன் வர வேண்டும் என்றது வந்து இங்கே வந்து அவர் சொல்லிட்டு, இப்ப நம்ம 36வது ஸ்லோகத்துக்கு வந்து போக வேண்டும்.
வியவஹிதா பிரார்த்தன முகம் நிரீக்ஷ்ய ஸ்வஜனாவதா விமுக்ஷ தோஷ புத்யா குமதிம் மஹரத் ஆத்ம வித்யயாயஸ் சரணாரதி பரமஸ்ய மேஸ்து. போர்க்களத்தில் தனது முன் இருந்த வீரர்களையும் சேனாதிபதிகளையும் பார்வையிட்ட அர்ஜுனன் அறியாமையினால் கலக்கம் அடைந்ததாக காணப்பட்ட பொழுது பகவான் அவருக்கு ஆன்மீக அறிவை புகட்டி அவரது அறியாமையை களைத்தார். அவரது தாமரை பாதங்கள் எப்பொழுதும் என்னை கவர்ந்திழுக்கும் பொருளாக அமையட்டும். ஓகே, இதுலயும் நீங்க பார்க்கலாம் அர்ஜுனனுக்கு சம்பந்தப்பட்ட அந்த ரூபம். அப்போ ஃபுல் அட்ராக்ஷன், என்னுடைய முழு அட்ராக்ட்னா பெரும்பாலும் கவருது, முழு கவர்ச்சியும் கிருஷ்ணர் மீது இருக்க வேண்டும். அந்த கிருஷ்ணருடைய கவர்ச்சிகள் எப்படி இருக்குன்னு இங்க சொல்றாரு. ஏன்னா அர்ஜுனன் ஒரு காலத்துல இந்த போர்கள் ஆரம்பத்துல குழப்பத்துல இருக்கும் பொழுது கிருஷ்ணன் என்ன பண்றாரு, அந்த அறியாமையை அகற்றிட்டு ஞானத்தை அங்கே கொடுக்கிறாரு. மே ஹிஸ் லோட்டஸ் ஃபீட் ரிமைன் ஆப்ஜெக்ட் ஆஃப் மை அட்ராக்ஷன். அந்த திருவடிகள் என்னுடைய கவனத்துக்கான ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என்று இங்கே பீஷ்மர் 36வது ஸ்லோகத்துல அங்கே சொல்றாரு. ஓகே, ப்ரோபோர்ட்ல சொல்றாரு, கருத்து சொல்றாரு. This நீங்க பார்க்கலாம். The kings and commanders were not so-called presidents or ministers of defense as they are today. They would not stay home while the poor soldiers or missionaries were fighting face to face. This may be the regulation of modern time. அவர் சொல்றாரு, சத்திரியனா உண்மை எப்படின்னாக்கா எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு அவன் வீட்டுல படுத்து தூங்க மாட்டான். அவனும் போய் சண்டை சொல்றாரு, அதான் அந்த புப்பட்ல அவனும் போய் சண்டை போடுவான். இதுதான் நம்மளுடைய உண்மையான சத்திரியோட நிலை பிரபா சொல்றாரு. They would not stay home while the poor soldiers, the missionaries were fighting. பாவப்பட்ட அந்த போர் வீரர்கள் சண்டை போடும் பொழுது இப்ப அதான் நடக்குது. அவன் வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கிறான், அங்க போய் இவன் வீணா சத்து ப்ரோபோர்ட்ல பாருங்க, எப்ப எழுதுறாரு நீங்க பாக்கணும். அது அப்ப எழுதுறாரு இதெல்லாம். அப்ப பிரபா சொல்றாரு, these may be the regulation of modern democracy, but when monarch was prevailing, monarchனா இந்த அரசர்களுடைய ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி நடக்காது. ஏன்னா the monarch were not cowards elected without consideration of qualification. அந்த ராஜாலாம் சும்மா ஓட்டு போட்டு எந்த வகையும் தகுதியும் இல்லாதவர்களை ஓட்டு போட்டு ராஜாவாக்குற மாதிரி கிடையாது. அவங்கலாம் உண்மையா ட்ரைனிங்லாம் எடுத்து எல்லாம் நல்லா சிறந்தவர்கள் தான் அங்க ராஜாவை அங்க வராங்க. அதுதான் இங்க ப்ரோபால் சொல்றாங்க. ஓகே, அப்ப நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம், பிரபு நீங்க சொல்றீங்க அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய நண்பன். கிருஷ்ணன் நண்பன்னாலே எல்லாரும் கிருஷ்ண நண்பனாக ஆக முடியாது. அப்படின்னா அந்த நண்பனுக்கு கண்டிப்பா எந்த வகையான கலங்கங்களும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் அந்த அர்ஜுனனுக்கு குழப்பம் வருது? அது விஷ்ணு தாக்கூர் சொல்றாரு, ஏன்னா அர்ஜுனனுடைய அந்த குழப்பத்தை இன்ஸ்டிகேட் அல்லது உருவாக்குனதே யாரு? கிருஷ்ணர் தான். எப்படி யுதிஷ்டிரனுக்கு ஒரு குழப்பம் வருதோ அதுக்கு காரணம் கிருஷ்ணர் தான். ஏன்னா அப்பதான் இந்த பகவத்கீதையை இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியும் என்ற ஒரு காரணம் என்று இங்கே ஆச்சாரியர் விளக்குறாரு. 36வது ஸ்லோகம். இது ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். ஒரு பாயிண்ட் விட்டுட்டேன். இது ஆக்சுவலி வலது வித்யாபூஷன் நினைக்கிறேன் அவர் சொல்லுவாரு முன்னாடி ஸ்லோகத்துல. அதாவது கிருஷ்ணர் பீஷ்மர் இதற்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்லோகத்துல பார்த்தோம்னாக்கா கிருஷ்ணர் வேர்க்குது, மேலதான் தூசியா இருக்குது, அவருடைய அந்த அழகான ஒரு முடி கீழே விழுந்துருச்சுன்னா சண்டை போட்ட அந்த களைப்பு. அது முக்கியமா ஆச்சாரியர் என்ன சொல்றாருனாக்கா, முக்கியமா பீஷ்மருடைய அந்த சிந்தனை எங்க போகுதுனாக்கா அந்த பகவானுடைய
வேர்வை மீது போதான். ஏன்னா கிருஷ்ணருக்கு வேர்க்குது. பீஷ்மருடைய குறிப்பா அவருடைய கவனம் வந்து அந்த வேர்வையின் மீது வந்து போகுதான். ஏன் போகுது? ஏன்னா அந்த வேர்வை எதனால வருது? எதனால வேர்வை வருது? இப்ப யாருக்காக? அர்ஜுனனுக்காக சண்டை போறதுனால வேர்வை வரணும்னா ஒரு எஃபர்ட் இருக்கணும். இப்ப எடுக்கணும்னாக்கா விளையாடணும், என்னாச்சும் ஓடணும், ஒடியாடணும், குதிக்கணும். இல்லைன்னா வேர்க்குமா? வேர்க்காது. அப்ப பீஷ்மர் என்ன பண்றாரு? கிருஷ்ணருக்கே இருக்கக்கூடிய தனி பெரும் கருணை என்னன்னாக்கா அந்த வேர்வை வருது. அந்த வேர்வை ஏன் வருது? சண்டை போர்க்களத்துல வந்து அவர் அங்க என்கேஜ் பண்றதுனால. யாருக்காக? அர்ஜுனனுக்காக. அர்ஜுனன் என்பவன் யார்? கிருஷ்ணனுடைய பக்தன். அப்ப பக்தனுக்கு ஒரு கஷ்டம்னா பகவான் கைவிட மாட்டார். இது ஆச்சரியம் எடுக்கிறாரு. சோ பீஷ்மர் என்னதான் குறிப்பிட்டு சொன்னாலும் எப்பொழுதுமே தனித்து பகவானை புகழ கிடையாது. அவர் வந்து இந்த ஸ்லோகத்துல பெருமாள் நம்ம பார்த்தோம்னாக்கா அர்ஜுனனை சார்ந்து சொல்லுவாரு, கோபிகளை சார்ந்து சொல்லுவாரு, யுதிஷ்டனை சார்ந்து சொல்லுவாரு. ஏன்னா எப்பொழுதுமே அவர் வந்து பக்தர்களுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியவர். 37வது ஸ்லோகம். 37 தானே. ஸ்வநிகமம் அபஹாய மாத் பிரதிஜ்ஞம் ரிதம் அதிகர்த்தும் அவப்ளுதோ ரதஷஹ ரித்தரத சரணோ வியாயாச்சலத்குர் ஹரிரிவ ஹந்தும் இபம் கதோ தரியஹ. அவரது சொந்த வாக்குறுதியை மீறி என் ஆசையை நிறைவேற்றும் வகையில் தேரிலிருந்து கீழே குதித்த அவர் அதன் சக்கரத்தை கையில் எடுத்துக்கொண்டு சிங்கம் யானையை கொன்றுவிட செய்வதை போல என்னை நோக்கி விரைவாக ஓடி வந்தார். வழியில் அவரது மேலாடையும் கூட சரிந்து கீழே விழுந்தது. அப்போ உங்களுக்கு இந்த கதை தெரியும். என்ன கதை? கிருஷ்ணர் வந்து ஆரம்பத்துல என்ன சொல்றாரு? சண்டை போட மாட்டேன், ஆயுதம் எடுக்க மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனா என்னோட சேனைகள் மட்டும் நான் உனக்கு கொடுக்குற துரியோதனா. ஆனா அர்ஜுனனுக்கு வந்து ஹெல்ப் இருக்கான்னு தேரோட்டியா போறேன்னு வந்து அந்த கதையை நம்மளுக்கு வந்து தெரியும். அப்ப புறப்பாடு வளர்க்குவாரு. அப்ப பீஷ்மர் வந்து என்ன பண்ணுவாரு? இந்த பாண்டவரை கொல்றதுக்காக தனியா வந்து அவங்க வந்து தனியா ஒரு வெப்பன்ஸ் வந்து செய்யும் பொழுது அந்த வெப்பன்ஸை வந்து இவங்க வந்து எடுத்துருவாங்க. புறப்பாடு சொல்லுவாரு. எடுத்த உடனே பீஷ்மருக்கு வந்து கோவம் வந்துடும். கோவம் வந்தோன்னு சொல்லுவாரு, நாளைக்கு நான் உங்க எல்லாத்தையும் முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப கிருஷ்ணர் அங்க இருக்கிறாரு. அவர் கிருஷ்ணர்கிட்ட வந்து பீஷ்மர் சொல்லுவாரு, நீ நாளைக்கு ஆயுதத்தை எடுப்ப கிருஷ்ணா என்று வந்து பீஷ்மர் சொல்லுவாரு. ஆனா கிருஷ்ணன் சொல்லுவாரு, நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அததான் வந்து இங்க சொல்றாரு. பீஷ்மர் சொல்றாரு, அவருடைய வார்த்தையே மீறி அவருடைய பக்தனுடைய வார்த்தை அல்லது அவருடைய பக்தனுடைய இன்பத்துக்காக அவரை குறைத்து கொண்டு அந்த விஷயத்தை செய்கிறார் என்பதை வந்து இங்க சொல்றாரு. அவர் ரெண்டு சொல்றாங்க அங்க, நீங்க பார்க்கலாம். இது வந்து பகவான் பீஷ்மர் கூட சண்டை போடும் போது இருக்கக்கூடிய அந்த ரூபம், அந்த ரூபத்தை தான் வந்து இங்க வந்து அவர் சொல்றாரு. அப்போ இங்க ரெண்டு சொல்றாரு. ஒண்ணு வந்து சிங்கம், ஒண்ணு வந்து யானை. லயன்னா வந்து கிருஷ்ணர் என்ன பண்றாரு? யானையை அட்டாக் பண்றாரு. ஏன்னா ஏன் வந்து பீஷ்மர் யானை? ஏன்னா பீஷ்மர் சும்மா புலியோ இல்ல எலியோ கிடையாது. அவரும் பெரிய போர் வீரர். சோ அதுதான் வந்து இங்க சொல்றாரு. ஏன் வந்து ஆச்சரிய வளர்க்குறாங்க? ஏன் வந்து சிங்கமும் யானை எடுக்கிறாங்கனாக்கா, யானை பெரிய உருவம் இருக்கு. இதுக்கு வந்து யானை பெரும்பாலும் எங்க இருக்கும்? காட்டுல. யானை பெருசா இருக்கு, யானை சக்தியானதுதான். ஆனா யானை எங்க இருக்கும்? காட்டுக்கு யார் ராஜா? சிங்கம் தான் ராஜா. அதுதான் இந்த எக்ஸாம்பிள் எடுக்கிறாங்க. எங்க இருந்தாலும் ராஜா யாரு? கிருஷ்ணர் தான். அதனாலதான் அந்த எக்ஸாம்பிள் வந்து ஆச்சரிய எடுக்கிறாங்க. ஓகே, நம்ம 2-3 பாயிண்ட்ஸ் இருக்கு, நம்ம பார்க்கலாம். ப்ரொபோசர் சொல்றது, at that time Krishna wanted to please his devotee Bhishma by keeping Bhishma's promise was more important than his own. பீஷ்மருடைய
அந்த சத்திய பிரமாணம் அவருடைய சொந்தத்தை விட ரொம்ப முக்கியமாக வந்து அங்க கிருஷ்ணர் வந்து கருதுறாரு என்பதை வந்து அங்க சொல்றாங்க. அப்போ இங்க ஆச்சாரியர் வந்து வளர்க்குறாங்க. அவங்க வந்து பேசிக்க விடும் பொழுது அவங்க சொல்றாரு, கிருஷ்ணர் வந்து இந்த இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு பீஷ்மரை தாக்கும் பொழுது என்ன எடுக்கிறாரு, கையில வந்து ஒரு சக்கரத்தை வந்து எடுக்கிறாரு. அப்போ அந்த சக்கரத்தை எடுத்து ஓடும் பொழுது இந்த இல்ல இந்த எர்த்னா இந்த பூமியே வந்து அதிரு, ஐ மீன் அந்த தேர்ல இருந்து இறங்கி விஷ்ணு சக்கரவர்த்தி சொல்றாரு, தேர்ல இருந்து இறங்கி அந்த சக்கரத்தை எடுத்து ஓடுற அந்த வேகத்துல இந்த பூமியே வந்து ட்ரெம்பிளிங் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரெம்பிளிங்னாக்கா நடுங்கி போச்சான், நடுங்கி போச்சான். அந்த டிரான்ஸ்லேஷன் திரும்பி படிங்க. அப்ப அதுல இருந்து ஒன்னு பாயிண்ட் நம்ம எடுக்கலாம். அவரது சொந்த ஆசை நிறைவேற்றில் தேரிலிருந்து கீழே குதித்த அவர் அதன் சக்கரத்தை கையில் எடுத்துக்கொண்டு சிங்கம் யானையை கொன்றுவிட செய்வதை போல என்னை நோக்கி விரைவாக வந்தார். ஓகே. சோ இந்த மாதிரி வந்து கிருஷ்ணர் வந்து அங்கே அந்த அர்ஜுனனை காப்பாத்துறதுக்காக பீஷ்மரை வந்து முடிக்கிறதுக்காக வந்து போறாரு. ஆமா, இது வந்து ஒரு பாயிண்ட் இருக்கும். He even dropped his outer garment. அது என்ன தமிழ்ல? வழியில் அவரது மேலாடையும் கூட சரிந்து கீழே விழுந்தது. ஏன் விழுந்துச்சு? ஆச்சரிய பண்றாங்க, விசாரணை பண்றாங்க. ஏன் வந்து மேலாடை, இது என்ன சினிமாவா இது? இறங்கி ஓடும் போது ஹீரோவோட சட்டை கண்டு விழுறதுக்கு இல்ல. ஆச்சரிய எடுக்கிறாங்க, இந்த கருத்தை வந்து எடுக்கிறாங்க. ஏன்? அப்போ கிருஷ்ணர் வந்து அந்த தேர்ல இருந்து இறங்கி ஓடும் பொழுது பூமியோட நிலை இப்ப என்ன எப்படி இருக்கு? நடுங்குது. பூமி நடுங்குச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாருக்குமே சேதாரம். பூமியை சாந்தப்படுத்துறதுக்காக கிருஷ்ணர் அவருடைய மேலாடையை பூமி மேல போடுறாரு. ஆச்சரிய விளக்குறாங்க. அந்த மேலாடை வந்து பூமி மேல படும் பொழுது பூமிக்கு புரிஞ்சிருச்சு, இது பகவானுடைய ஒரு கருணை. இது வந்து எஸ்பெஷலி நம்மளுடைய ஜீவ சமயம் எடுக்கிறாங்க. அதுதான் புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்ட்டு? இதுதான் பாயிண்ட். இப்ப நம்ம சரி நிறைய இருக்கு, இது நம்ம 2 கோணத்துல பாக்குறோம். அது நிறைய கோணத்துல இருந்து இந்த ஒரு ஸ்லோகத்தை ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க. நம்ம ஏறமில்ல இருக்கு 38 ஓகே 38 சித விஷிக்க ஹதோ விஷீர்ண தம்சா கிருஷத்தஜா பரிப்ளுத ஆதா தாயினோ மே பிரஷபம் அபிஷார மத்வடார்த்தம் சபவது மே பகவான் கதிர் முகுந்தः. முக்தி அளிப்பவரான அந்த பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எனது முடிவான இலக்காக இருப்பாராக. எனது கூறிய அம்புகளால் ஏற்றப்பட்ட காயங்களினால் கோபமடைந்ததை போல போர்க்களத்தில் என்னை அவர் திடீரென்று தாக்கம் உட்பட்டார். அவரது கேடயம் சிதறி போயிருந்தது. மேலும் காயங்களினால் அவரது உடல் ரத்தம் தூய்ந்திருந்தது. அப்போ இங்க வந்து என்ன சொல்றாரு, என்ன ரூபம்னா இது வந்து பீஷ்மர் கூட கிருஷ்ண சண்டை போட்ட ரூபம். அவருடைய பிரார்த்தனை வந்து என்னவா இருக்குதுனாக்கா இப்ப முகுந்தன் மீது இருக்குது. முகுந்தன்னாக்கா மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அப்ப அந்த முகுந்தன் என்பவன் வந்து யாரு, அவருக்கு உருவம் இருக்கா இல்லையான்னு விசாரப்படுறாங்க ஆச்சாரியர்கள். கண்டிப்பா முகுந்தன்னா வந்து உருவம் இருக்குது. ஏன்னா பீஷ்மர்மனுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து இப்ப இருக்கிறாரு. சோ அந்த பகவானுக்கு ரூபம் இல்லை என்ற வாதம் அங்க வர முடியாது அப்படின்னு வந்து அங்க சொல்றாரு. ப்ரோபால சொல்றாரு, the dealings of Krishna and Bhishmadev on battlefield of Kurukshetra are interesting because the activities of Krishna appear to be partial to Arjuna and enmity at Bhishma. But factually, all this was specially meant to show special favor to Bhishmadev,
கிரேட் டிவோட்டி ஆஃப் த லார்ட். பீஷ்மர் செத்து போறது இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு என்ன வந்து அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் அது அப்படி கிடையாது. இது பகவான் பீஷ்மருக்கு கொடுக்கக்கூடிய தனியற்ற அந்த கருணை என்று சொல்றாரு வந்து. சோ இங்க வந்து ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் வந்து எடுக்கலாம். இங்க வந்து ஆச்சாரிய சொல்றாரு, மே மை கோல் பி ஒன் and know as Mukunda, giver of liberation. I have offered only this prayer to you. என்ன சொல்றாரு, என்னுடைய பிரார்த்தனை எல்லாம் இந்த முகுந்தன் மீது இருக்குது அப்படின்னு வந்து இங்கே சொல்லிட்டு நம்ம இப்ப 39வது ஸ்லோகத்தை வந்து பார்க்கலாம். விஜயரத குதும்ப ஆத தோத்ரே திருத்தஹய ரஷ்மினி தத்ரியக்ஷணியே भगवती रतिर अस्तु मे मुमूर्षुर यम इह निरीक्ष्य हता गता स्वरूपम இறக்கும் சமயத்தில் எனது இறுதி கவர்ச்சி பரமபுருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணர் மீது நிலை பெறட்டும். வலது கரத்தில் ஒரு சாட்டையையும் இடது கரத்தில் கடிவாளத்தையும் பிடித்திருந்தவரும் எல்லா வகையிலும் அர்ஜுனின் ரதத்திற்கு பாதுகாப்பு அளிப்பதில் மிகவும் கவனமாக இருந்தவருமான அர்ஜுனனுடைய சாரதியின் மீது என் மனதை நான் ஒருமுகப்படுத்துகின்றேன். குருஜேத்திர போர்க்களத்தில் அவரை கண்டவர்கள் மரணத்திற்கு பின் அவர்களது சுய உருவகங்களை பெற்றனர். ஓகே, சோ இந்த ஸ்லோகம் வந்து அர்ஜுனனுடைய சம்பந்தப்பட்ட அந்த ரூபம். ஒன்று வந்து அங்க செத்து போன அந்த போர் வீரர்களுக்கு பகவான் கொடுத்த அந்த விடுதலை என்று நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். ப்ரோபர்ட்ல சொல்றாரு, a pure devotee of the Lord constantly see the presence of Lord within himself because of being transcendently related by loving service. Such a pure devotee cannot forget the Lord for a moment. This is called trance. அப்ப நம்ம உண்மையிலே கிருஷ்ண உணர்வு இருக்குமா இல்லையா எப்படி பயிற்சி பண்ணிக்கலாம்? எப்பொழுதுமே கிருஷ்ண சிந்தையில இருக்கணும். எப்பவுமே இருக்கிறோம், பார்க்க அப்படி தெரியலையே, எப்பொழுதுமே நம்மளுக்கு வந்து கிருஷ்ண சிந்தனை தான் இருக்கிறோம்னாக்கா எங்கெங்கெல்லாம் கிருஷ்ண சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்குதோ நம்ம கவனம் வந்து அங்கதானே இருக்கும். ஸோ இதுதான் வந்து இங்க பிரபா இந்த சமாதிகளை பத்தி வந்து இந்த ப்ரோபோட்ல வந்து பிரபா சொல்லுவாரு. அப்ப இங்க ஆச்சாரியர் வந்து ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்றாரு, விஷயத்தை சொல்றாரு. இப்ப பீஷ்மருடைய ஆசை என்ன, இதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, எனக்கு வந்து முகுந்தன் என்ன பண்ண வேண்டும், விடுதலை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாரு. அப்போ அந்த விடுதலை கொடுக்கும் பொழுது எந்த ரூபத்துல வந்து அவரை கவனத்தை செலுத்த வேண்டும் என்றதை வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு என்பதை வந்து ஆச்சாரியர் எடுக்கிறாரு. சொல்றாரு, எந்த ரூபம், ஒரு கையில ஒரு சாட்டை, அந்த அந்த குதிரைகளுடைய அந்த கடிவாளத்தை பிடித்து, அர்ஜுனன் என்னதான் கிருஷ்ணரு கூட ரொம்ப நெருக்கமா இருந்தாலும், அர்ஜுனுக்காக கிருஷ்ணன் வந்திருந்தாலும் அர்ஜுனன் கூட இந்த காட்சியை பார்க்கலன்னு சொல்றாரு பீஷ்மர். ரைட் தானே? அந்த சாட்டையை பிடிச்சுக்கிட்டு அவர் தேர் ஓட்டுற அந்த அழகை அர்ஜுனன் பார்க்கல. ஏன்னா அர்ஜுனன் எப்படி எங்க இருக்கிறாரு, அர்ஜுனன் வந்து அங்க பார்ட்டிசிபென்ட், அவர் ஆடியன்ஸ் கிடையாது அங்க. அப்ப பீஷ்மர் சொல்றாரு, அர்ஜுனனோட நான் கொஞ்சம் ஓகே தான், ஏன்னா இந்த காட்சியை நான் வந்து பாக்குறேன். அப்ப அவர் சொல்றாரு, என் கண்ணால் நான் பாக்குறேன் அவருடைய அழகு, அவருடைய அந்த பீச்ச கையில அந்த இது கடிவாளத்தை பிடித்து, சோத்து கையில அந்த சாட்டையை பிடித்து ஹும் ஹும் என்றது இந்த குதிரை அடிக்கிறாராம். அந்த குதிரை வந்து இன்னும் வேகமா ஓடுது. இந்த காட்சியை நான் வந்து பார்த்தேன். அந்த கிருஷ்ணர் மீது என்னுடைய முழு கவனமும் இருக்க வேண்டும், அது நேரம் இப்பொழுதே சாக ஆசைப்படுறேன் என்று பீஷ்மர் பிரார்த்தனை பண்றாரு. இதுதான் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இங்க இருக்குது. பட் இப்ப நம்ம எத்தனாவது ஸ்லோகத்துல இருக்கோம், 40வது ஸ்லோகம். இது முக்கியமான ஸ்லோகம். லலிதகதி விலாச வல்குஹாச பிரணயா நிரீக்ஷணா கல்பிதோர்மனஹ. பிரணய நிரீக்ஷணா கல்பிதோருமானஹ.
கிருதம் அனுகிருத்தாவத்ய உன்மாதாந்தா பிரகிருதிம் அகன் கில யஷ கோபவத்வா அன்பான புன்னையாலும் அசைவுகளாலும் பிருந்தாவனத்தின் இளநங்கையர்கள் கோபியர்களை கவர்ந்தவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் என் மகன் என் மனம் நிலைவரட்டும். ராச நடனத்திலிருந்து பகவான் மறைந்த பிறகு இளநங்கையர்கள் பகவானின் அங்க அசைவுகளை அப்படியே நடித்து காட்டினார். யார் சொல்றாரு? கோபிகள் சொல்றாரு. இப்ப இது வரைக்கும் யார சொன்னாரு? அர்ஜுனன் சொன்னாரு. அங்க இருக்கக்கூடிய போர் வீரர்களை பத்தி பேசினாரு. இப்ப உயர்ந்த விஷயமான கோபிகள் கதைக்கு வந்து இவங்க போறாரு. அப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய சிந்தனை எங்க இருக்கணும்னாக்கா அந்த கிருஷ்ணர், எந்த கிருஷ்ணர்? கோபிகளை சம்பந்தப்பட்ட கிருஷ்ணர் எப்படி அவருடைய சிரிப்பாலையும் அவருடைய செயலாலையும் அங்க இருக்கக்கூடிய கோபிகள் எல்லாம் மயக்கின அந்த கிருஷ்ணர், அந்த கோபிகா ஸ்திரிகள் கிருஷ்ணர் மறைந்ததுக்கு என்ன பண்றாங்க? கிருஷ்ணர் செஞ்சதை எல்லாமே அவங்களும் நிகழ்படுத்தி காட்டுறாங்க. திருப்பியும் வந்து அவங்க ரெப்ளிகேட் பண்றாங்க என்றதை வந்து எங்க ப்ரோபா டிரான்ஸ்லேஷன் சொல்றாரு. Prabhupada சொல்றாரு, the relation of the Lord with Arjuna is undoubtedly praiseworthy for devotees like Bhishma Dev, but the relation of the gopis with the Lord is still more praiseworthy because of their still more purified loving service. Prabhupada சொல்றாரு. சோ இங்க வந்து இது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி ஒரு பாயிண்ட் ஆச்சாரியர் வந்து இங்க என்ன சொல்றாருனாக்கா, இப்போ வந்து ஒரு ஒரு சிச்சுவேஷன் வந்து விஷ்ணு சக்கர டாகூர் கிரியேட் பண்றாரு. அதாவது கிருஷ்ணரும் பீஷ்மரும் பேசிக்கிறாப்புல வந்து ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்றாரு. அப்ப வந்து கிருஷ்ணர் சொல்றாராம், பீஷ்மா எல்லாம் சரிதான் பீஷ்மா, நீ பிரார்த்தனை பண்ணதெல்லாம், அப்பனா உன்னுடைய ஆசை, உன்னோட டிசையர் என்னன்னாக்கா, நான் வந்து இந்த தேரோட்டியாக அர்ஜுனன் கூட இருக்கிறது, இதுதானே உன்னுடைய இறுதி ஆசை, இதுதானே ஆக உயர்ந்த விஷயம் என்றது வந்து கிருஷ்ணர் யாருக்கு சொல்றாரு? பீஷ்மர் சொல்றாரு. among all associated with prema he is the chief. கிருஷ்ணர் சொல்றாரா, பீஷ்மா, ஏன் பீஷ்மா, எல்லா என்னுடைய பக்தர்கள்ல அர்ஜுனன் தானே தலை சிறந்தவன் என்று வந்து யாரு கேட்கிறா? கிருஷ்ணர் வந்து பீஷ்மர்கிட்ட கேட்கறதாக வந்து அவர் வந்து ஒரு சீனை வந்து அவர் ஆச்சாரியர் எடுக்கிறாரு. அப்போ அதுக்கு பீஷ்மர் விளக்குறாரு. என்ன சொல்றாரு? கிருஷ்ணா, அது அப்படி இல்ல, கோபிகைகள் தான் பக்தியில சிறந்தவங்க, அர்ஜுனனை விட அவர்கள் தான் உயர்ந்தவர்கள், அவர்களுடைய நிலையை யாராலும் சொல்றாரு, no one can dare to pray for their position. அவங்களோட நிலைக்கு பிரார்த்தனை பண்றதுக்கு கூட யாருக்கும் தகுதி இல்லைன்னு சொல்றாரு. இப்ப நம்ம சொல்றோம், நான் கோபி ஆயிட்டேன், நான் கோபி, அதெல்லாம் இது நம்ம கௌடி வைஷ்ணவோடைய ரசிக ஆச்சாரியா விஷ்ணு சக்கர டாக்கூர் அவரு சொல்றாரு, வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு. இது யார் சொல்றா? பீஷ்மர் சொல்றாரு. பீஷ்மர் யார் முன்னுக்கு இருக்கிறாரு? கிருஷ்ணர் முன்னுக்கு இருக்கிறாரு. கிருஷ்ணர் கூட பேசுறாரு, சஹஸ்ர நாமம் படிக்கிறாரு. அவரே சொல்றாரு, no one can dare to pray for their position. எப்படி? அப்ப திடீர்னு நான் பிரபு, நான் கோபி ஆயிட்டேன் பிரபு, இதுக்கு மேல நான் அப்படிதான் இப்படி இது பண்ண போறேன் அது பண்ண போறேன் நம்ம சொன்னாக்கா வாய்ப்பே இல்லை. இது நான் சொல்லல, நான் சொன்னா ஏசுவாங்க, நீ சொல்ற சொன்னவன்னு ஆச்சாரிய சொல்றது. அப்போ பக்தராக இருக்கக்கூடிய அந்த பீஷ்மர் கோபிகளுடைய நிலையை சொன்னாலும் அதை வந்து யாராலும் வந்து பிரார்த்தனை கூட பண்ண முடியாதுன்னு சொல்றப்ப ஏன் இந்த விஷயத்தை வராங்க எடுக்கணும்? ரைட் தானே? இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து பிரபுபாதரை பத்தி பேசுறோம்னாக்கா, பிரபுபாதருடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றது நம்ம முயற்சி பண்றோம். சைதன்ய மகாபிரபு சொன்ன அந்த கட்டளைகளை ஃபாலோ பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். இப்ப இங்க பீஷ்மர் கடைசி காலத்துல அவர் சொல்றாரு, இந்த கோபிகைகள் தான் எல்லாரோடையும் சிறந்தவர்கள், அந்த நிலையை அடையறதுக்கு பிரார்த்தனை பண்றது கூட யாருக்கும் யாருக்கும் ஒரு வகையான ஒரு தைரியம் கூட இல்லைன்னு வந்து அவர் வந்து எடுக்கிறாரு.
ஆனால் அதெல்லாம் போகட்டும். அவர்களுடைய இயல்பை சொல்றதுனாலேயே மட்டும் எனக்கு வெற்றின்னு வந்து பீஷ்மர் சொல்றாரு. இவர் கோபி மாதிரி ஆகணும்னு அவசியம் இல்லை. கோபிகளுடைய நேச்சர் அதான் சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி கிருஷ்ண மாதிரி திருப்பி ரெப்ளிகேட் பண்றாங்க அதான் சொல்றாரு இல்லையா. அதை நினைத்தால் மட்டும் போதும், அதுவே எனக்கு வெற்றியை கொடுக்கும் பீஷ்மர் சொல்றாரு. அப்ப நம்ம நிலையும் வந்து அதுதான். நீங்க கோபிகளாம் ஆக வேணாம், அது டைம் வருமா ஆயிக்குங்க கோபியா. இப்ப கோபி ஆகாதீங்க. ஸ்ரீ கோபி ஆகிறதுலாம் வந்து சும்மா அதெல்லாம் வந்து வராது பிரபு. நம்ம பேசுற பக்தி வந்து உயர்ந்த பக்தி. இது வந்து நம்ம எந்த அளவுல பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம்னு நம்மளுக்கு தான் தெரியும். வாரத்துக்கு ஒரு டைம் கோபி ஆயிடலாம். எல்லாருமே கோபி ஆயிடலாம். நானும் வியாசராயிடலாம், நீங்க கோபி ஆயிடலாம். ஆனா அன்னாடிக்கும் பரிச்சை பண்ணி பாத்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது. வியாசராவும் ஆக முடியாது, கோபியாக ஆக முடியாது. நம்ம வந்து அலியும் அபுவும் தான், அப்படிதான் இருக்க முடியும் நம்ம. ஏன்னா நம்ம நிலை அப்படி. ஏன் நம்ம வந்து கோபியாக முயற்சி பண்றோம்னாக்கா, ஓ பிரபு கோபி ஆயிட்டாருன்னு யாராச்சும் பேசுவோம், அதுக்காக. வேற எதுவும் ரீசன் இல்லைங்க. செய்யறதுக்கு நம்ம பக்தி செய்யறது யாருக்கு? கிருஷ்ணருக்கு. மத்தவன் மிச்சிக்கிறதுக்காக நான் பக்தி செய்யலையே. இப்ப நீ கோபி ஆகணும்னாக்கா நீ காமிச்சிக்க மாட்டேன் நான் கோபி ஆயிட்டேன்ட்டு. கோபினா கிருஷ்ணோட இன்பத்துக்காக நீ சேவை செய்வ. அந்த மாதிரி இது பண்ணி அதெல்லாம் தூக்கி ஒரு வாரத்துல கட்டாசிட வேண்டியதான். நம்ம வந்து இது வந்து நம்மளுடைய ஆச்சாரியர்கள் வந்து இதை விளக்குறாங்க. இதுதான் நம்மளுடைய கருப்பொருள். நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம். அப்போ நம்மளுடைய ஜீவ கோஸ்வாமி வந்து இப்ப பிரபா சொல்றாரு, என்ன பண்றாங்க அந்த கோபிகள் அந்த கிருஷ்ணன் செய்த அந்த செயல்கள் எல்லாம் திருப்பியும் ரெப்ளிகேட் என்ன என்ன என்னது நிகழ் திருப்பியும் செஞ்சு காமிக்கும் பொழுது அதனுடைய விளைவு என்ன அந்த கோபிகளுக்கு என்று வந்து ஜீவ கோஸ்வாமி அவருடைய பிரதி சந்தர்ப்பால வந்து எடுக்கிறாரு. என்ன சொல்றாருனாக்கா, இந்த கோபிகள் கிருஷ்ணர் போலேயே இந்த மாதிரி நிகழ் காரியங்களை செய்யும் பொழுது அந்த கோபிகளுக்கும் வந்து கிருஷ்ணருடைய எல்லா சக்தியும் கிடைக்குதான். ஏன்னா அவர்கள் வந்து பகவான் மீது இருக்கக்கூடிய அந்த பிரேமையில ஆழ்ந்து இருக்கிறதுனால. உஜ்வல் நீலாமணியில சரி, நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். 41 முனி கணா நிருபவர்ய சங்குலே அந்தா சதசி யுதிஸ்திரா ராஜசூய ஏஷம் அர்ஹனம் உபபேத இக்ஷணியோ மம திருஷிகோச்சர ஏஷ ஆவிராத்மா. யுதிஷ்டிர மகாராஜனால் இயக்கப்பட்ட ராஜசூய யாகத்தின் போது அரச குடும்பத்தினர் மற்றும் பண்டிதர்கள் ஆகிய மிக சிறந்த உலக பிரமுகர்கள் அனைவரும் அங்கு கூடியிருந்தனர். அந்த சிறந்த கூட்டத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவராலும் இணையற்ற பரமபுருஷராக வழிபடப்பட்டார். இச்சமயம் நான் இருக்கும் பொழுது நடந்ததாகும். மேலும் பகவானிடம் என் மனதை பதிப்பதற்காகவே இச்சம்பவத்தை நான் நினைவு கூறுகின்றேன். அப்ப இது வந்து இந்த ராஜசூய யஜ்யத்து பொழுது நடந்த அந்த 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 பொருளை வந்து இவர் வந்து எடுக்கிறாரு. சொல்றாரு, பகவான் மீது நான் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக திருப்பியும் நான் வந்து இதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிறேன் அப்படின்னு வந்து இங்கே வந்து சொல்றாரு. அடுத்து 42. ஓகே. தம் இமம் அகம் அஜம் சந்திரபாஜம் சரீரபாஜம் ஹிருதி ஹிருதி திஸ்திதம் ஆத்ம கல்பிதானம் பிரதிதிருஷம் இவ நைகாதார்க்கம் ஏகம் சமதிகதோஸ்மி விதுத்த வேத மோஹா. பகவான் எல்லோருடைய இதயத்திலும் இருக்கிறார். மன கற்பனையாளர்கள் இதயத்திலும் இருக்கிறார் என்பதற்கு எதிரான எண்ணத்திலிருந்து எப்பொழுது நான் விடுபட்டு விட்டேன் என்பதாலே
இப்பொழுது என் முன் நிற்கும் அந்த ஒரே பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரை முழு மன ஒருமையுடன் என்னால் தியானிக்க முடிகின்றது. ஓகே, அப்போ இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, இப்ப வந்து பீஷ்மர் வந்து என்ன சொல்றாரு, முடிக்கிறாரு, அவருடைய பிரேயர்ஸ் முடிக்கிறாரு. அவர் வந்து அவருடைய காலம் வந்து முடிக்க போறாரு, அந்த வைண்டிங் பாஸ் டைம் வந்து. அப்ப இது வரைக்கும் பிரார்த்தனை பண்ணதெல்லாம் என்ன சொல்றாருங்க, I meditate with concentration upon the one Krishna now present before me, because now I transcended the misconception duality in regard to presence in everyone's heart. அப்ப பீஷ்மர் என்ன நினைக்கிறாரு, பரமாத்மா வேற, கிருஷ்ணர் வேற, வெவ்வேறு ரூபங்கள் வேற வேற நினைச்சிருந்த பீஷ்மருக்கு இப்ப என்ன சிந்தனை வருது, இது எல்லாத்துக்கும் காரணம் ஒருத்தர் தான். அவர் யாரு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்று சொன்னாரு. Even in the hearts of the mental speculators, he's the everyone's heart. The sun may be perceived differently, but the sun is ஏற்கனவே சொன்னாப்ல எக்ஸாம்பிள், இந்த சூரியனை வந்து நேரடியாகவும் பார்க்கலாம், மரக்கிளை மறைவுகளாலையும் பார்க்கலாம். நேரடியாக பார்க்கும் பொழுது ஃபுல்லா பார்க்கலாம், மறைவுகளாக பார்க்கும் பொழுது கால்வாசி நீங்க பார்க்கலாம். அதே தான் இங்க வந்து இங்க சொல்றாரு. அப்ப பீஷ்மர் இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, எல்லாரும் இருதயத்திலும் இருக்கிறதும் கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணருக்கும் இந்த கிருஷ்ணருக்கும் இது வித்தியாசம் இருக்கா, இல்ல. அந்த கிருஷ்ணர் தான் இந்த கிருஷ்ணர். அப்போ கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த ஸ்லோகம் வந்து அதுதான் வந்து சொல்லுது. இங்க ஆச்சாரியர் வந்து நல்ல ஒரு கருத்தை வந்து எடுக்கிறாரு. அப்போ பீஷ்மர் என்ன சொல்றாருனாக்கா, நான் வந்து அந்த கிருஷ்ணர், எந்த கிருஷ்ணர், கையில சாட்டையை வச்சுக்கிட்டு கடிவாளத்தை வச்சுக்கிட்டு குதிரை ஓட்டுறாரு இல்லையா, அந்த கிருஷ்ணர் என்னுடைய ஹிருதயத்துல இருக்கிறாரு என்றது வந்து அவர் சொல்றாரு. ஏன்னா பெரும்பாலும் வந்து எல்லாரும் ஹிருதயத்திலும் வந்து யார் இருப்பா, பரமாத்மா. ஆனா என்னுடைய ஹிருதயத்துல இந்த கிருஷ்ணர் ஏற்கனவே வந்துட்டாரு என்பதை வந்து அங்க பீஷ்மர் வந்து சொல்றாரு. ஏன்னா பீஷ்மர் யாரு, யாரு, சத்திரியன். கிருஷ்ணன் என்ன பண்றாரு, சண்டை போடுறாரு. சோ அந்த அந்த பாவத்தோடைய ரெசிபிகேஷன் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். Though he appeared to my eyes in this form at the time of battle, even before this battle was already in my heart because of a spontaneous desire. ஏற்கனவே இந்த காட்சி வந்து பீஷ்மருடைய இதயத்துல ஏற்கனவே இருக்கு. ஏன்னா இதுதான் அவருடைய ஸ்பான்டேனியஸ் டிசைர், இதுதான் அவருடைய ஆசை. ஏற்கனவே அந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த ரூபத்தை கிருஷ்ணர் என்ன பண்றாரு, காமிக்கிறாரு. பீஷ்மா பாரு பீஷ்மா என்று. புரியுதா உங்களுக்கு? எல்லா இடத்துலயும் பரமாத்மா இருப்பாங்க, ஆனா பீஷ்மர் இதுல வந்து இந்த ரூபத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் இருக்கிறாரு என்றது வந்து ஆச்சாரியர் எடுக்கிறாரு. அந்த ரூபத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் இது வரைக்கும் பீஷ்மர் பார்க்கல, ஏன்னா இருதயத்துல இருக்கிறது. அதான் சொல்றாருங்க பாருங்க, he appeared to my form at the time of battle, even before the battle he was already in my heart. இது வந்து விஷ்ணு சக்கர டாக்கரோட அங்க இருக்கிறது. இது வந்து அங்க இருக்கு. அப்ப ஏற்கனவே வந்து என்னோட இருதயத்துல பூந்துட்டாரு. ஏன்னா ஸ்பான்டேனியஸ் டிசைர், எனக்கு அதுதான் என்னுடைய ஆசை என்றது வந்து அங்க சொல்லி இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்றாங்க. அது வந்து ஏன்னா பரமாத்மா என்பவர் வந்து எல்லா இடத்துல இருக்காரு. அவர் சொல்றது வந்து எல்லா இடத்துல இருக்கிறது வந்து சர்வாத்மனா பரமாத்மா. ஏன்னா மனக்கற்பனையாளர்கள் வந்து நீங்க வந்து மூணா பிரிக்கணும். ஒண்ணு வந்து பக்தன், ஒண்ணு வந்து ரொம்ப சாமானியமா இருக்கிற சிம்பிள், ஒன்னொருத்தன் வந்து இந்த மனக்கற்பனையாளர்கள், நாத்திகவாதியா இருக்கலாம், இல்ல பகவான் ரூபம் இருக்குன்னு சொல்லலாம், ஸ்பெகுலேட்டர்ஸ். அப்போ நீ வந்து பக்தனாக இருந்தாலும் சரி, நீ வந்து ஒரு சாமானிய ஒரு சாமானிய ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, நீ வந்து ஒரு மென்டல் ஸ்பெகுலேட்டராக இருந்தாலும் சரி, எல்லாரும் இருதயத்திலும் கிருஷ்ணர் இருக்கிறார். எப்படி சாகும் பொழுது எல்லாருக்கும் சமமாக அந்த போர் வீரர்கள் எல்லாம் விடுதலை கொடுக்கிறார் இல்லையா, பாரபட்சம் பார்க்கல அவரு. அதனால இங்க என்ன சொல்ல வராங்கன்னா பாயிண்ட், கிருஷ்ணர் எல்லாருக்கும் சமமானவர். இவன் மென்டல் ஸ்பெகுலேட்டர்னால கிருஷ்ணர் பரமாத்மா வந்து அங்க இருக்க மாட்டேன்னு வந்து அவர் சொல்லல, அவரு அங்கதான் இருக்கிறாரு. இப்ப பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப வந்து என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப நம்ம காடி ஓட்டிட்டு போறோம். காடி ஓட்டணும்னா காடி எதுல ஓடுது,
முக்கியம் காடி என்ஜின் இருக்கு, என்ஜின்லாம் இருக்குது, முக்கியமானது என்னது? பெட்ரோலு. ஆனா நம்ம எப்பொழுதுமே பெட்ரோல் தான் காடி ஓடுன்னு யோசிக்கிறோமா? உண்மையிலே இல்ல. ரைட் தானே பிரபு? காடி பெட்ரோல்ல தான் ஓடுது, எல்லாருக்குமே தெரியும். ஆனா எப்பொழுதுமே பொண்டாட்டி கிட்ட பெட்ரோல் தான் காடி ஓடுது கொஞ்சமா யோசிக்கிறோமா அதை பத்தி? இல்ல. ரைட்டா? நம்மளுக்கு என்னப்ப காடி ஓடதான் சரி, ஆனா அதற்கு ஜீவன் எது? பெட்ரோல். அதே போல மனிதர்கள் பல ரகம் இருந்தாலும் சில பேர் பெட்ரோல் பத்தி பேசலாம், சில பேர் நம்ம பெட்ரோல் பேசுவோம். என்ன பேசுவோம்? பெட்ரோல் விலை ரொம்ப ஏறி போச்சு பிரபு, அதுதான் நம்ம பேசுவோம். ரைட்டா? அப்போ நீங்க எந்த கேட்டகரியா இருந்துக்கலாம், பெட்ரோல் பத்தி பேசலாம், பேசாம இருக்கலாம், எண்ணெய் ஊட்டிட்டு ஓட்டலாம். ஆனா பெட்ரோல் என்பது எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயம். அதே போலதான் பகவானும். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்ப 40 முடிஞ்சு. இப்ப 43 முடிச்சோம். ஜீவ கோஸ்வாமி ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றாரு அவருடைய உரையில. என்ன சொல்றாருனாக்கா, இதற்கு முன்னாடி நான் ஒரு பீஷ்மர் சொல்றாராம், இதுக்கு முன்னாடி நான் ஒரு குழப்பத்திலே இருந்தேன். ஏன்னா the Lord was various. பகவான் என்பவர் பல வகையாக இருக்கிறார் என்பது நான் நினைச்சேன். டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், வெவ்வேறு ரூபங்கள் இருக்குதுன்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலே பார்க்க போனா அவரு ஒருவர் தான் என்பதை அங்கே எடுக்கிறார். இப்ப 43. இப்ப 43ல இருந்து மற்றது கொஞ்சம் லைட்டான செக்ஷன். அதாவது பீஷ்மர் அவருடைய பாஸ்ட் டைம் வைண்ட் அப் பண்றாரு. இந்த ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன் படிங்க பிரபு. சூத கோஸ்வாமி கூறினார், இவ்வாறாக பீஷ்மதேவர் அவரது மனம், பேச்சு, பார்வை மற்றும் செயல்கள் ஆகியவற்றுடன் பரமாத்மாவாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்குள் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு மௌனமானார். அவரது மூச்சு நின்றது. ஓகே, இதுதான் எப்படி பீஷ்மர் அவர் உடலை விடுறாரு இங்க சொல்றாங்க. பீஷ்மர் எப்படி உடலை விடுறாரு? பகவான் கிருஷ்ண கான்சியஸ்ல உடலை விடுறாரு. அவ்வளவுதான் பாயிண்ட், வேற ஒண்ணும் இங்க பெருசா இல்ல. நிறைய இருக்குது. பட் எனிவே நம்ம 44 டெக்ஸ்ட்க்கு இப்ப போகலாம். 44 தானே ப்ரோ? ஓகே, 44. படிச்சிடுறேன். சம்பத்யமானம் அக்ஞாய பீஷ்மம் பிரம்மணி நிஷ்கலே சர்வே சர்வே பபூவுஸ்தே துஷ்ணிம் வயாம் சீவாதினாத்யயே. பீஷ்மதேவர் பரமபுருஷரின் வரம்பற்ற நித்திய தன்மைக்குள் ஐக்கியமாகிவிட்டார் என்பதை அறிந்து அங்கிருந்து கூடியிருந்த அனைவரும் பகல் நேரத்தின் முடிவில் பறவைகள் நிசப்தமாவதை போல மௌனமாகினர். Okay, knowing Bhishma has merged into unlimited eternity of the supreme absolute. படிங்க தமிழ்ல ப்ரோ. அந்த 44ல பரமபுருஷரின் வரம்பற்ற நித்திய தன்மைக்குள் ஐக்கியமாக. ஓகே, இப்ப ஒரு கேள்வி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் விஷ்ணுவோட மெர்ஜ் பண்ணிட்டாரா? இல்ல, அது அப்படிதான் நம்ம இது பர்போர்ட் படிச்சாதான் நமக்கு புரியும். மேல்வாரை நீங்க பாத்தீங்கன்னா ஐக்கியமாகிவிட்டார், அப்படி கிடையாது. அவரு ஐக்கியமாகி விட்டார். ஐக்கியமாகி விட்டார்னாக்கா 43க்கு நீங்க திருப்பி போனோம் பாருங்க. இப்ப நம்ம 43 இருக்குமா? இப்ப 43 44 44. இப்ப 43ல நீங்க பாத்தீங்கன்னா, Bhishmadev merged himself into Supersoul Krishna with his mind, speech, sight and action. ரைட்டா? அப்ப அவர் என்ன பண்றாரு? மனதால கிருஷ்ணரை நினைக்கிறார், பேச்சால கிருஷ்ணரை புகழ்றார், பார்வையால கிருஷ்ணரை பார்க்கிறார், செயல்களால எல்லா பௌதீக செயல்களையும் நிறுத்தி கிருஷ்ணர் மீது மனதை நிறுத்துறார். அதனாலதான் அங்க பிரபா சொல்றாரு merged into. அப்படின்னா கிருஷ்ண உணர்வில் முழுவதுமாக அவர் merge பண்ணியிருக்கிறாரு, ஐக்கியமாகி விட்டார் கிருஷ்ண கான்சியஸ்ல என்பதை எங்க பிரபா அந்த பாயிண்ட் முக்கியமா சொல்றாரு.
நிறைய இருக்கு, பட் ஓகே. 45 டிரான்ஸ்லேஷன் ப்ரோ. அதன் பிறகு மனிதர்களும் தேவர்களும் மரியாதைக்காக பேரிகைகளை கொட்டினார். நேர்மை உள்ள அரச வம்சத்தினர் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் சின்னமாக இராணுவ அணிவகுப்புகளை ஆரம்பித்தனர். வானத்திலிருந்து பூமாரி பொழிந்தது. ஓகே, ஏன்னா பீஷ்மர் வந்து பெரிய மகாஜன். அப்ப அவர் வந்து அந்த அந்த விடுதலை ஒரு நேரத்துல என்ன பண்றாங்க, எல்லா தேவர்கள் சொல்றாரு, போத் மென் டெமிகாட்ஸ் எல்லாம் அவருக்கு வந்து மரியாதை செய்யறாங்க. மேல இருந்து பூ தூவுறாங்க, மேளங்கள் வாசிக்கிறாங்க என்பதை வந்து ஏன் இதை செய்யறாங்கனாக்கா, பீஷ்மர் வந்து ஒரு தலை சிறந்த பக்தர் என்ற காரணத்தினால. இதை வந்து ஆழ்வாரம் வந்து திருவாய்மொழியில வந்து எடுப்பார். இதையும் ஒரு கால் வந்து ஒரு பக்தன் வந்து கிருஷ்ணலோகத்துக்கு போறானாக்கா அவன் எப்படி போறான் என்பது வந்து சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில வந்து 10ஆம் பத்துல எடுக்கிறாரு. சூழ் விசும் பனிமுகில் தூரியம் உலக ஆழ்கடல் அலைத்திரை கையெடுத்து ஆடினன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, சூழ் விசும் மணில் இந்த ஓஷன்ஸ் எல்லாம் அவனுக்கு வந்து மரியாதை செய்தான். மேல இருக்கக்கூடிய மேகங்கள்லாம் ஒரு தோரணமாக ஆகி அவனை வந்து வரவேற்குதான். அப்படி வந்து பெரிய வர்ணனைகள்லாம் வந்து சொல்லப்படுது. ஏன்னா அவன் யாரு, கிருஷ்ணனுடைய பக்தன். எங்க போறான், இப்ப கிருஷ்ணகிட்ட போறான். ஆழ்வார் சொல்றாப்புல இங்க பீஷ்மருக்கும் அதே தான். இங்க வந்து மேல இருந்து பூலாம் பொழிகிறாங்க. அடுத்து 46 டிரான்ஸ்லேஷன். வம்சத்தவரே, சௌனகரே, பீஷ்மதேவரின் உடலுக்கு ஈம சடங்குகளை செய்த பின் யுதிஷ்டிர மகாராஜன் நொடி நேர துக்கத்திற்கு ஆளானார். ஓகே, இப்ப உங்களுக்கு தெரியும், ஒருத்தவங்க இறந்துட்டாங்கனாக்கா அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த அந்தியஸ்தி கடைசி காரியங்கள் செய்யணும். பிரபு சொல்றாரு, என்ன பிரபு பெரிய பக்தர் தேவையா அப்படின்னு நம்ம பேசலாம். இல்ல, பிரபு சொல்றாரு, funeral ceremony was a necessary duty although Bhishmari was a liberated soul. பிரபு சொல்றாரு இந்த பர்பட்ல அதெல்லாம் ரொம்ப முக்கியம் தான்ப்பா, ஏன்னா அதுதான் நம்மளுடைய சாஸ்திரம். Since Bhishmari was without issue, the eldest brother Yudhishthira was rightful. அந்த கடைசி காரியத்தை யார் செய்றா, யுதிஷ்டிர மகாராஜ் செய்றா. ஏன்னா பீஷ்மருக்கு வந்து குழந்தைகள் கிடையாது. அடுத்து 47. பிறகு மாமுனிவர்கள் அனைவரும் அங்கிருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திவ்ய வேத மந்திரங்களால் போற்றி புகழ்ந்தனர். அதன் பிறகு அவர்கள் அனைவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தங்களது இதயத்தில் தாங்கியவாறு அவரவர் ஆசிரமங்களுக்கு திரும்பினர். ஓகே, அப்ப அங்க ஏற்கனவே நம்ம பார்த்தோம் யாரெல்லாம் வந்திருக்கா, சுகதேவ கோஸ்வாமி, தௌமியா, பெரிய முனிவர்கள் அங்க இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க, எல்லாரும் அங்கிருந்து புறப்பட்டு போறாங்க. அடுத்து 48. அதன் பிறகு யுதிஷ்டிர மகாராஜன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் தொடரப்பட்டவரால் தலைநகரான அஸ்தினாபுரத்திற்கு சென்றார். அங்கு அவரது பெரியப்பாவுக்கும் தபஸ்வியான இருந்த பெரியம்மா காந்தாரிக்கும் அவர் ஆறுதல் கூறினார். ஓகே, அப்ப இது வந்து நமக்கு என்ன தெரியுது, காரியங்கள்லாம் முடிச்சுட்டு அவங்க திருப்பியும் வந்து அவங்களுடைய அரண்மனைக்கு வந்து போறாங்க, அவங்களுடைய சிட்டிக்கு திருப்பியும் போறாங்க. அப்ப வந்து அங்க யார் இருக்கிறா, காந்தாரியும். ஏன் காந்தாரியும் திருதராசன் எடுக்கிறாங்கனாக்கா, நினைக்கிறேன் 13-14 அத்தியாயத்துல அவங்க கதை வந்து வரும். 13-14 தெரியல, பார்க்கலாம். ஏன்னா இது வரைக்கும் அவங்களோட என்ட்ரன்ஸ் இல்லை தானே, என்ன வரல. இப்பதான் வந்து 13 சாப்டர் 13 சாப்டர் திருதராஷ்டிரா குயிட்ஸ் ஹோம். அப்ப விதுரர் வருவார் தானே, அந்த கதைலாம் வந்து வரும். ஸோ இப்ப என்ன பண்றாங்க, காந்தாரி அங்கிள்லாம் வந்து திருதராஷ்டிரன் அவர்கள் வந்து ஆறுதல் சொல்றாரு. யாரு, யுதிஷ்டிர மகாராஜா என்றது 48. அப்புறம் 49. இதன் பிறகு ராஜ ரிஷியான யுதிஷ்டிர மகாராஜன் அவரது பெரியப்பனின் அனுமதியுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் ஊர்ஜித்தப்பட்ட சட்டங்களுக்கும் அரச நீதிகளை ஏற்ப உறுதியாக அரசாட்சி நடத்தி வந்தார். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்றாரு, அங்க அரசாட்சி, அதாவது வந்து யுதிஷ்டிர ராஜ்யம் வந்து அங்க ஆரம்பிக்குது. ஓகே, இதுதான் இந்த 9th சாப்டருடைய ஒரு சின்ன ஒரு சம்மரி. ஸோ நான் ரீகேப் பண்றேன்.
9th சாப்டர் மட்டும். பட் இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னாக்கா, என்ன நடக்கும் அதுக்கப்புறம், கிருஷ்ணருக்கு அங்க ஸ்டோரிலாம் முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ணா, அவர் வந்து துவாரகைக்கு போகணும். அப்ப ஹஸ்தினாபுரத்திலிருந்து கிளம்புறதுக்கு ஒரு சாப்டர், துவாரகை போய் சேரதுல ஒரு சாப்டர், 2 சாப்டர் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து யார் வருவா பரப்பா, பரீட்சித் அதுக்கப்புறம் தான் வருவாரு. பரீட்சித் பத்தி கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனா பரீட்சித் பத்தி பேசவே இல்லைன்னும். அஸ்வத்தாம கதை வந்துச்சு, அங்கிருந்து டைவர்ட் ஆகி எங்கேயோ போய் குந்தி வந்து பீஷ்மர் காலமாயி இப்ப திருப்பியும் கிருஷ்ணர் வந்து ஹஸ்தினாபுரத்துல இருந்து துவாரகைக்கு கிளம்புறது, அங்க துவாரகாவாசிகள் எப்படி கிருஷ்ணரை வர வைக்கிறாங்க என்பதெல்லாம் முடிஞ்ச உடனே 13வது அத்தியாயத்துல